ஆமென். இந்த வேளையிலும் எங்களுடன் இந்த ஊழியர் சுசேகரின் வாணர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வேத பாட நிகழ்ச்சிக்காக இந்த வேளையிலும் அவருக்கும் புதிய வார, புதிய மாத, புதிய நாள் ஆசீர்வாதங்களை கூறி இந்த வேளையிலும் ஜெர்மன் தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்து கத்தரண்டை ஒப்புவிக்க வந்திருக்கிற வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துவோம். கேட்கின்ற ஒருவரும் விடுதலை பெற்றுக்கொள்வார்களாக. மறு ஒலிப்பிலே கேட்கின்ற பொழுதும் கர்த்தருடைய அந்த ஆசீர்வாதிக்கும் கரம் அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய செவிகளை துறந்து இவற்றை கேட்டு கிரகித்துக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாரா. நான் இந்த வேளை இந்த ஊழியரை வரவேற்போம். பிரைசலோட் ஐயா. பிரைஸ் லார்ட் ஐயா, பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஆமேன். இந்த இருக்கிற உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள் ஐயா. God bless you. ஆமேன். ஆமென். நன்றி ஐயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஆமென். நன்றி ஐயா. ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. தகப்பனே, இந்த நாளும் ஆண்டவரே, நாங்கள் வேண்டுவதற்கு நினைப்பதற்கும் எங்களுக்கு அதிகமாக செய்கிற தேவனாய் நீங்கள் இருக்கிற கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாளை கட்டளையிட்ட கிருபைகளுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, கடந்த 2 மாசங்களும் கண்ணின் மணி போல் பாதுகாத்து இந்த 3வது மாதத்துக்குள் இந்த நாட்களை அழைத்து வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்தினுடைய 1வது நாளிலும் கர்த்தாவே, உம்முடைய கரம்தானே இந்த நாட்களை கூட இருந்து முதல் கிழமையில நடத்தி வார கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இன்றைய நாளிலும் வேத வார்த்தைகள் ஊடாக இந்த நாட்களை பேசுகிற வேளையிலே உம்முடைய கரம்தானே அடியனை மறைத்து வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை ஜெபித்து நிற்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரும் என் மீட்பெருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை இந்த நாட்களில் என்றும் உள்ளதா இருக்கிறது. இந்த நாளிலும் நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆதிகாம புஸ்தகத்திலே இந்த நாட்களிலே 22வது அதிகாரத்திலே இந்த நாட்களை நாங்கள் கடந்த கிழமையிலே இந்த நாட்களை நாங்கள் பார்த்தோம். ஆபிரகாமுடைய அர்ப்பணிப்பும், ஆபிரகாமுடைய செயல்பாடும், ஆபிரகாமுடைய நிலைமைகளையும் இந்த நாட்களை குறித்து அந்த இடத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆபிரகாமை தேவன் இந்த நாட்களிலே அழைத்த தேவன் இந்த நாட்களிலே அவரை இந்த நாட்களிலே அந்த அழைத்ததுக்கு ஏற்ற பிரகாரம் இந்த நாட்களிலே அவரோடு கூட இருந்து அவர் இந்த நாட்களிலே அழைத்தது மட்டுமல்ல, தன்னுடைய உடன்படிக்கையை கூட இந்த நாட்களிலே ஏற்படுத்தி இருக்கிறதை தான் கடந்த கிழமையிலே இந்த நாட்களை நாங்கள் பார்த்தோம் அன்பு பிள்ளைகளே. அப்ப தேவன் அழைத்த ஒவ்வொருவருக்கும் இந்த நாட்களிலே ஒரு முக்கியமான காரியத்தை வைத்திருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. இப்ப பாருங்கள், ஒரு வேலை செய்கிற இடத்திலே பார்க்கிற வேளையிலே, நாங்கள் வேலையிலே போய் சேருகிற வேளையிலே அந்த முதலாளி எங்களை இந்த நாட்களை ஓகே கால் பண்ணி இன்டர்வியூக்கு வாங்கப்பான்னு சொல்லி இந்த நாட்களை இன்டர்வியூக்கு போய் அந்த வேலையில நாங்கள் ஜாயின் பண்ணுகிற வேலையிலே அந்த முதலாளி நம்மோடு ஒரு உடன்படிக்கை செய்யறோம். அதான் கான்ட்ராக்ட் என்று சொல்லுகிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. இத்தனை வருஷம் நீ இந்த நாட்கள்ல வேலை செய்யணும் சொல்லி இந்த நாட்கள்ல ஒரு ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி எழுதுவார்கள். ஆனால் அந்த கான்ட்ராக்ட்ல பார்க்கிற வழியிலே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு எங்களை ஒரு டெம்பரரி மாதிரி இந்த நாட்களை செயல்படுத்துகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அதே விதமாகத்தான் இன்றைக்கு ஆண்டவருடைய காரியங்கள் அப்படி அல்ல. ஆண்டவருடைய காரியங்கள் வித்தியாசமான காரியங்களாக இருக்கிறது. ஆண்டவர் இந்த நாட்களிலே அழைக்கிற வேளையிலே ஒவ்வொருவரையும் இந்த நாட்களிலே என்ன செய்கிறார்னு சொல்லி சொன்னால், அந்த அழைப்புக்கு ஏற்ற விதமாக அவர்களோடு இந்த நாட்களிலே தேவன் தன்னுடைய உடன்படிக்கையை இந்த நாட்களை செய்து கொள்ளுகிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. அப்ப தேவன் ரத்தத்தினாலே இந்த நாட்களிலே இங்கே ஆபிரகாமோடு இந்த நாட்களிலே பாருங்கள், இந்த நாட்களிலே அந்த இடத்திலே பாருங்கள் உடன்படிக்கை செய்கிறார். எப்படி என்று சொல்லி சொன்னால், நான் கடந்த கிழமையிலே பார்த்தோம் இந்த நாட்களில் அவருடைய மகனாகிய ஈசாக்கு மூலமா இந்த இடத்திலே அந்த உடன்படிக்கை செய்கிறதையும், அந்த உடன்படிக்கை மூலமாக அந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அங்கே ஒரு ஆடு பலியிடப்படுகிறதையும், அந்த ஆடினுடைய அந்த அடையாளம் என்னவென்று சொல்லி சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அடிக்கப்பட போகிறதை அங்கே அந்த இடத்திலே நிர்ணயிக்கிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதைத்தான் நாங்கள் கடந்த கிழமையிலே இந்த நாட்களிலே நாங்கள் பார்த்தோம். அப்படியானால் தேவன் அந்த இடத்திலே பாருங்கள் ஒரு ஆதாரமாக இந்த வார்த்தை சொல்லுகிறது 22வது அதிகாரம் 18வது வசனத்திலே, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால், அங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், அங்கே அந்த வார்த்தையின்படி பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் என்று சொல்லப்படுகிற காரியத்தை ஆபிரகாம் உண்மையான இருதயபூர்வமாக இந்த நாட்களில் கீழ்ப்படிந்தாக அந்த வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவன் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே எந்த மறுப்பும் சொல்லாமல் அந்த தேவனுடைய கட்டளையின்படி இந்த நாட்களை பலியிட முன்வந்தபடியினால் தேவன் அங்கே ஆபிரகாமோடு இந்த நாட்களில் உடன்படிக்கை வாக்குத்தத்தத்தை இந்த நாட்களிலே செய்கிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே.
அந்த தேவன் செய்த அந்த உடன்படிக்கை என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அந்த உடன்படிக்கை எப்படிப்பட்ட உடன்படிக்கையாக இருக்கிறது என்று சொல்லி பார்ப்போமா இருந்தால், அங்கே அவர் இந்த நாட்களை பாருங்கள், அவருடைய குமாரனை அங்கே பலியிடும்படியாக செய்த உடன்படிக்கையை தேவன் தன்னைத்தானே அந்த இடத்திலே பாருங்கள் ஆபிரகாமுக்கு இந்த நாட்களை கொண்டு வந்து அந்த இடத்திலே கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதுதான் இங்கே நாங்கள் கடந்த முறையில் இந்த நாட்களை பார்த்தோம். ஆபிரகாமோடு இந்த நாட்களை தேவன் செய்த உடன்படிக்கை என்று சொல்லி இந்த நாட்களை பார்த்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதற்கு பின்பாக பாருங்கள் இந்த நாட்களை பாருங்கள், இந்த வார்த்தையிலே பார்க்கிற வேளையிலே தேவன் இந்த நாட்களை பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப் என்பவருடைய தேவனுடைய உடன்படிக்கை எப்படியாக இருக்கிறதாம். அங்கு வேதம் சொல்லுகிற காரியம் தேசங்களை ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல, வித்துக்கள் இந்த நாட்களை பாருங்கள், வித்து இறுதியாக இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவாக இந்த நாட்களில் வெளிப்படுகிறதையும் அங்கே குறிப்பிடப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தமிழ் பிள்ளைகளை, இப்ப கலாத்தியரின் புத்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனத்திலே இந்த நாட்களை நாங்கள் வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னதாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தன்னு சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. அப்படியான அருமை பிள்ளைகளை, அங்கே பாருங்கள் அந்த வார்த்தை எப்படியாக இருக்கிறது என்றால், இது இங்கே ஒரு சுவிசேஷமாக அந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப இன்றைக்கு பாருங்கள் அந்த சுவிசேஷம் ஆதிகாமத்திலே இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டோடைய காரியத்தை குறித்து இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், சுவிசேஷத்தை இந்த நாட்களை அறிவித்துக் கொண்டு வருகிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, அதனாலேதான் ஊழியர்களை குறித்து பார்க்கிற வேளையிலே ஊழியர்கள், சுவிசேஷர்கள், போதகர்கள், இவர்கள் எல்லாம் இந்த நாட்கள் என்ன செய்கிறார்கள், கர்த்தருடைய இந்த சுவிசேஷத்தை தான் இந்த நாட்களை சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். அதே விதமாக இங்கே வேதம் சொல்லுகிறது ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அதன்படி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்பதைத்தான் இந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு தெளிவாக இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப இதே கலாத்தியர் 3:8 இந்த நாட்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க. அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள் இந்த நாட்களே, அப்ப ஆபிரகாம் அழைக்கப்படுகிறது மட்டுமல்ல, அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அந்த அழைக்கப்பட்டதற்கு பின்பாக இந்த நாட்களே அவருடைய வாழ்க்கை இந்த நாட்களை பாருங்கள், இந்த நாட்களை என்ன நடக்கிறன்னு சொல்லி சொன்னால், ஆபிரகாமுடைய குடும்பம் அப்படியே வந்து இந்த நாட்களிலே அங்கே ஈசாக்கு இடத்திலே இந்த நாட்களில் அந்த ஆபிரகாமுடைய வாக்கு தத்தம் என்ன செய்கிறது என்றால் பரிமாறுகிறதை பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த அந்த வாக்கு தத்தம், அந்த உடன்படிக்கை ஈசாக்குகளே பரிமாறுறதுன்னு சொல்லி நாட்களை பார்க்கிறோம். அது ஏன் அப்படியாக பரிமாறுறதுன்னு சொல்லி சொன்னால், மோரியா மலையிலே அந்த பரிமாற்றம் நடக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அந்த மோரியா மலையிலே ஈசாக்கை ஏன் ஆண்டவர் இந்த நாட்களை கொண்டு வர சொன்னார், இதை நாங்க பார்க்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப தேவன் அங்கே ஆபிரகாமுடைய குமாரனாகிய ஈசாக்கை நீ கொண்டு வந்து பலியிடன்னு சொல்லுகிற நோக்கம் என்ன? ஈசாக்கு இங்க பாருங்கள் சிறு பிள்ளையா இருக்கிறான், அவன் எந்த விதமான கரைகளும் இல்லை, பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியாக இந்த நாட்களை இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள் அது எதை குறிக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ஷேடோ. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த சாயலைத்தான் அந்த இடத்திலே ஒப்புவிக்கக்கூடியதாக இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள், ஒரு பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து எனக்கு பலியிட விதமாக ஒரு பழுதற்ற உன்னுடைய மகனை கொண்டு வந்து நீ இங்கே பலியிடன்னு சொல்லி சொல்லுகிற வேளையிலே ஆபிரகாம் என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், தன்னுடைய மகனை கொண்டு வந்து அந்த அதாவது பலியிடப்படுகிற அந்த சக்ரிஃபைஷன் அந்த இடத்திலே கொண்டு வந்து அந்த பலியை வைக்கிறதையும், அந்த இடத்திலே தேவன் ஆபிரகாமோடு ஈசாக்கின் மூலமாய், அந்த பலிபடத்திலே இருக்க ஈசாக்கின் மூலமாய், பலிப்பொருள் மூலமாய் உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அப்ப அந்த பலிப்பொருள் என்ன ஆரையா இருக்கிறது, ஒரு உயிருள்ள காரியமாக இருக்கிறது. அந்த உயிர் எப்படியாக இருக்கிறது, ஒரு ஆட்டுக்குட்டி அல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த இடத்துல இருக்கிறது ஒரு மனுஷன் தான் அந்த உயிரோடு இருக்கிறார். யாரு? ஈசாக்கு. அப்ப ஒரு மனுஷ ரத்தம், அந்த மனுஷ ரத்தத்தோடு இந்த நாட்களில் தேவனுடைய உடன்படிக்கை இந்த நாட்களில் வருகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் அந்த உடன்படிக்கையை செய்வதற்கு பின்பாக இந்த நாட்களை பாருங்கள், அதற்கு முன்பாக ஆண்டவர் செய்கிறார்னு சொன்னால், ஒரு ஆட்டுக்குட்டி அந்த இடத்திலே அதற்கு சாயலாக இந்த நாட்களிலே பலியிடுகிறதை பாருங்கள். அந்த ஆட்டுக்குட்டி எதை குறிக்கிறது என்றால், புதிய ஏற்பாட்டுல பாருங்கள், இதோ உலகின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். யாரை குறித்து? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் ஸ்நானன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் அதைத்தான் இங்கே ஆதிகாமத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்து முடித்து விட்டார். அப்ப ஆதிகாமத்திலே இந்த நாட்களை பார்க்கிற வழியில அந்த சாயலை இந்த நாட்களில் அங்க பாருங்கள், அதாவது ஷேடோ, நிழலாயிருந்த காரியத்தை புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிற வேளையிலே அதை நிஜமாக கொண்டு வந்து நாட்களை உறுதிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இப்ப பாருங்கள், ஏனென்றால் இதுதான் நடக்க போகிற சம்பவம் என்பதைத்தான் கர்த்தர் இந்த நாட்களில் அந்த இடத்திலே இந்த வேதாகமத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது.
எப்படியாக அந்த பூமி உண்டாகப்பட்டது? இந்த பூமியிலே ஆதாம் ஏவாள் இந்த நாட்களை பாருங்கள் பின்மாற்றமாய் போவார்கள், அவர் தேவனை விட்டு போகலன்னு ஆண்டவருக்கு தெரியாதா? தெரியும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனாலும் பாருங்கள் அதற்கு பின்பாக ஒவ்வொரு சந்ததியும் உருவாக்குறார். அப்ப ஒவ்வொரு சந்ததியும் இந்த நாட்களை உருவாக்குகிற வேளையிலே பாருங்கள், ஒவ்வொரு மனுஷனும் வருகிற வேளையிலே ஒரு கூட்டத்தார் ஆண்டவரோடு இருக்கிறார்கள், தேவனை அறிகிறார்கள், ஒரு கூட்டத்தார் தேவனை அறியவில்லை. இப்ப பாருங்கள், ஆதிகாமத்திலே ஆதாம் ஏவாளுடைய காலத்துக்கு பின்பாக அங்கே சேத்தினுடைய காரியங்கள் வருகிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதற்கு பின்பாக நோவாவுடைய காரியங்கள் வருகிறது, ஏனோக்குடைய காரியங்கள். அப்ப இந்த ஏனோக்குடைய காரியங்கள் வருகிற வேளையில தான் மறுபடியும் அந்த ஜனங்கள் தேவனை தேடுகிற ஒரு ஜனங்கள் வருகிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்படியானால் இன்றைக்கு இந்த உலகத்திலே இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் தேவனை தேடுகிறவர்கள் இல்லை. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, தேவனை தேடுகிற மனுஷர்கள் உண்டோ என்று அங்கே, அதாவது கர்த்தர் இந்த நாட்களிலே அங்கே உலாவி பார்த்து கொண்டிருக்கிறார் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். உணர்வில்லாத மனுஷர்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப எல்லாரும் ஆண்டவரை தொழுது கொள்ளுவார்கள், எல்லாரும் ஆண்டவரை தொழுது கொள்ள முடியும் என்பது அப்படி அல்ல. எல்லாரும் தொழுது கொள்ள வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பமாக இந்த நாட்களில் இருந்தாலும் அதை மனுஷர்கள் ரிஜெக்ட் பண்ணுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. இதான் நடக்கிற சம்பவம். இப்ப நாங்க சில வேளையை சொல்லுறோம், அவன் ரட்சிக்கப்படையில இவன் ரட்சிக்கப்படையில்லைன்னு சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறது தேவனுடைய சித்தம். நீங்கள் எப்படித்தான் அவனை அடிச்சு காரியங்களை கொண்டு வாங்க, இந்த வாப்பா அவனுக்கு 50 ரூபா காசு தாரணம், அல்லது மாசம் 1000 ரூபா தாரணி வா ஆண்டவரிடத்துல சொல்லி சொன்னா அவன் வருவான். என்னத்துக்கா வருவான்? காசுக்கா வருவான் ஒழிய. ஆனால் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு தேவனை தேடுற உணர்வு உள்ளவனா இந்த நாட்களே அவன் இருக்க மாட்டான் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அவன் அப்படியே விழுந்து போறவனா இருப்பான். அதனாலதான் நீங்க வேதம் சொல்ற ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் சொல்லி பர்பஸ் ஆஃப் காலிங் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் தேவன் அழைத்தது யாரை? அவருடைய தீர்மானம், அவருடைய தீர்மானத்தை எடுத்த தீர்மானத்தின்படி அழைக்கிற ஒவ்வொருவரும் இந்த நாட்களை எப்படியாக இருப்பார்கள் என்று சொல்லி சொன்னால் தேவனுக்கு பிரியமாக இந்த நாட்களை இருப்பார். ஆண்டவர் அழைத்த ஆபிரகாம் தேவனுக்கு பிரியமா இருந்தார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இப்ப சாராள் அந்த இடத்திலே ஆகாரோடு சேரு சொல்லுகிற காரியம் அது தேவனுடைய காரியம் இல்லை, அது சாராளுடைய காரியம். ஆபிரகாம் மனுஷனா இருந்தபடினால் மாமிசத்திலே சில காரியங்களை தவற விட்ட. தாவீது பட்சபாலோடு காரியத்தை செய்தார்னு சொல்லி சொன்னால் அவர் இந்த நாட்களிலே தாவீது இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே ஒரு ஹோலி, அதாவது பரிசுத்தம் இல்லை. ஏனென்று சொல்லி சொன்னால் மனுஷனாக இந்த நாட்கள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல, அவர் பரிசுத்த வித்தாக இருக்கிறபடினால் அவர் ஒரு பாவம் அறியாத சுத்த கண்ணராக இந்த நாட்களை இருக்கிறார் சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கும். அப்ப ஆண்டவருடைய சாப்டர் வேறு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. மனுஷனுடைய சாயல்கள், மனுஷனுடைய காரியங்கள் இந்த நாட்களை வேறு. ஏனென்றால் மனுஷன் பூமியிலே உண்டாகினபடினால், பூமியிலே இருந்து உண்டாகினபடினால் அவனுக்கு பூமிக்குரிய காரியங்கள், பூமிக்குரிய சிந்தைகள், பூமிக்குரிய நிலைப்பாடுகள், பூமிக்குரிய ஆசைகள் தான் இந்த நாட்களில் இருக்குமே ஒழிய இந்த நாட்களை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியங்கள் இந்த நாட்களில் ரொம்ப குறைவாகத்தான் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரத்திலிருந்து வந்தபடினால் அவர் பரத்தை குறித்த காரியத்தை குறித்து இந்த நாட்களிலே தான் இந்த நாட்களிலே அவர் பேசிக்கொண்டே இருப்பார் ஒழிய பூமிக்குரிய காரியத்தை குறித்து இந்த நாட்களே பேச மாட்டேன் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இப்ப பாருங்கள், இந்த நாட்களில் எத்தனையோ பேர் ஆண்டவரை சந்திக்கிறார்கள். ஒரு பெரிய ஆசியுள்ள ஒரு வாலிபன் வந்து சந்திக்கிறான். சந்தித்த ஆண்டவரிடத்திலே சில காரியங்களை கேட்கிறான். ஆண்டவர் சொல்றான், எல்லாவற்றையும் விட்டு விட்டு நீ என்ன செய்யணும்னு சொன்னா என்ன பின்பற்றப்பா, இப்படி சிலுவையை எடுத்துக்கொண்டு இந்த நாட்களை என்ன பின்பற்று, அதுக்கு பின்பால காரியத்தை பார்ப்போம்னு சொன்னா. ஆனா அவனுக்கு அது சம்மதிக்கவில்லை. ஏன்னு சொல்லி சொன்னால் அவனுக்கு அந்த பூமிக்குரிய காரியத்தை, அந்த ஐஸ்வர்யத்தையோ பொருளையோ பணத்தையோ விட்டு வருவதற்கு எள்ளளவும் விருப்பம் இல்லை. ஏனென்றால் நான் இந்த பூமியிலே கஷ்டப்பட்டு உழைச்சனா, 8 மணித்தியாலம் வேலை செய்து இந்த நாட்களை உழைச்சனா, நான் வீடு கட்டினான், அதை கட்டினான் சொல்லி இன்றைக்கு சொல்ல. அப்ப அதனாலே இன்றைக்கு எப்படியாக பரலோகத்துக்கு போக முடியும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள்? அப்ப பரலோக மண்டல தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே எப்படியாக பிரவேசிக்க முடியும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள்? அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் வேதத்தில். எப்படி என்றால், அதாவது ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பது என்று சொல்லி சொன்னால் ஒட்டகமானது ஊசியினுடைய காதுக்குள்ளே நுழைகிற விதமாக இந்த நாட்களை இருக்குமாவன்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இப்ப இந்த இடத்திலே பாருங்கள், ஆபிரகாம் மனுஷனாக இருந்தாலும் ஆனா ஒரு காரியத்தை செய்தார், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தார். ஒபீடியன். அதான் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். நோவா மனுஷனாக இருந்தாலும் அவருக்குள்ளே கர்த்தர் பேசின வேளையிலே கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தார். பேழையை கட்டப்பான்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அவர் கேட்கவில்லை. ஏன் பேழையை கட்ட வேணும் ஆண்டவரே?
நீர் யார் ஐயா, நீர் என்னிடத்திலே பேழையை கட்டும்படியாக சொல்வதற்கு நீர் யார் என்று சொல்லி கேட்டிருக்கலாம் தானே. ஆனா அப்படி அவர் கேட்கவில்லை. அவர் இந்த நாட்களிலே சரி ஓகேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற அதே அளவிலே, அதே முலம், அதே இதுல காரியத்தில வந்து அந்த பேழையை செய்கிறது மட்டுமல்ல, ஆண்டவர் என்னத்தை சொன்னாரோ அதன்படியே சொல்லப்பட்ட மிருகங்களை எல்லாம் இந்த நாட்களிலே அந்த பேழை செய்து முடிகிற வேளையிலே அந்த மிருகங்கள் என்ன செய்து அப்படி அந்த பேழைகளே கடந்து வருகிறது. அருமையான கர்த்தருடைய அது தேவனுடைய காரியங்கள். எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டது. அங்கே வேதம் சொல்லுகிறபடி கதவு அடைக்கப்பட்டது. அதற்கு பின்பாக மழை பெய்ய பண்ணினார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், மழை பெய்தது. பேழை அங்கே ஜலத்தின் மேலே மிதந்தது சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், தேவன் தேடுகிற மனுஷர். அப்படியானால் தேவனாலே அழைக்கப்பட்டவர்கள். இப்ப ஆதாம் தேவனுடைய சாயலாக உருவாக்கப்பட்டவனை ஒழிய அழைக்கப்பட்டவர் என்று சொல்லி நாட்களை சொல்ல முடியாது. இஸ் a creator, creation. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப மண்ணினாலே உருவாக்கப்பட்ட அந்த மனுஷன் மண்ணுக்குரிய காரியத்தையே சிந்திக்கிறான், மண்ணுக்குரிய செயல்பாடுகளை இந்த நாட்களை சிந்திக்கிறான். அது மட்டுமல்ல, ஏவாள் யார்ல இருந்து உருவாக்கணும்னு சொல்லி சொன்னால், ஆண்டவர் ஏவாளை மண்ணிலே இருந்து உருவாக்கவில்லை, அதே மனுஷனுடைய விழாவிலிருந்து எடுத்து உருவாக்கினபடினால் தான் அவளுக்குள்ளே இருந்த சிந்தை எப்படி சொன்னா மனுஷனுடைய சிந்தையாக இந்த நாட்களை இருந்ததை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு மனுஷனுடைய சிந்தை என்னென்று பார்ப்போமா இருந்தால், இன்றைக்கு மனுஷன் ஏமாற்றப்படுகிறான். இன்றைய பாருங்க, இந்த நாட்களை நீங்க வந்து யாரிடத்திலையும் இந்த நாட்களை சொல்லுங்க, இங்க வாங்க ஐயா, மாசம் 10,000 ரூபாய் கட்டுங்க, 1000 ரூபாய் கட்டுங்க, நீங்கள் ஒரு வருஷத்துல இந்த நாட்களை உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் தாரோம்னு சொல்லி சொன்னா உடனே டக்குன்னு அதை பார்ப்பாங்க. எதை பார்ப்பாங்கன்னு சொல்லி சொன்னால், 1000 ரூபாய் சிறு தொகை தானே கொடுக்குறோம், ஆனா ஒரு வருஷத்துல 5 லட்சம் வருதுன்னு சொல்லி சொன்னா பெரிய தொகை, அது எப்படி வருமானு சொல்லி பாக்குறது இல்லை. இது ஏமாற்றமான காரியம். அவன் காசை கட்ட சொல்லி போட்டு காசை கட்டி முடிஞ்சோன்னா எல்லாம் விட்டு ஆளும் இருக்க மாட்டான், அவன் விட்டுட்டு ஓடிடுவான். இதுதான் அவனுடைய காரியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இது ஏமாற்று காரியம். அப்ப பாருங்கள், அப்ப மனுஷனுடைய நோக்கம் ஏமாற்று. அப்ப இதனாலேதான் இந்த நாட்கள் அதாவது வஞ்சிக்கப்படுகிற காரியம். இதனாலேதான் ஏவாள் ஏதோன் தோட்டத்திலே வஞ்சிக்கப்பட்டாள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப ஏவாள் அங்கே மாம்சத்திலே உருவாகினபடியினால், மாம்சமான மனுஷனுடைய விழா எலும்பிலிருந்து எடுத்து உருவாக்கப்பட்டபடினால் அவள் அங்கே ஏமாற்றத்துக்கு உரியவளாக மாறினது மட்டுமல்ல, ஏமாற்றப்பட்டாள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். முதலாவதாக. இரண்டாவதாக இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே ஆண்டவர் என்னுடைய இருதயத்துக்கு உகந்தவன் என்று சொல்லி தாவீதை இந்த நாட்களை அங்கே அபிஷேகம் பண்ணும்படியாக சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப தாவீது அங்க எப்படியான்னு சொல்லி சொன்னால் மாமிசத்துல வந்தவராக இருந்தபடினால் தான் அவர் அந்த மாமிசத்துக்குரிய இச்சை கிழிப்புண்டு இந்த நாட்களிலே போகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், இவர்கள் எல்லாம் இந்த நாட்களை முக்கியமான குறிப்புள்ள காரியங்கள். ஆனால் இந்த இடத்திலே பாருங்கள், சில காரியங்களை பார்க்க. யோசேப்பை எடுத்து பாருங்கள். பழைய ஏற்பாட்டிலே யோசேப்பு ஆண்டவருக்காக ஒரு வைராக்கியம் காட்டுகிற மனுஷனா இருந்தார். அப்ப இச்சைக்கு விட்டு விலகி ஓடுகிற மனுஷனா இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் தாவீது அப்படி அல்ல. தாவீது இச்சைக்குள்ளே இந்த நாட்களிலே விழுந்ததையும் மறுபடியும் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு இந்த நாட்களிலே அங்கே எழுந்திருக்கிறதையும் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய, இதுதான் இந்த நாட்களை இந்த மனுஷனுக்குரிய காரியங்களாக இந்த நாட்களை நடக்கிறது. இப்ப ஏதோன் தோட்டத்திலே நடந்த சம்பவம், ஆதாம் ஏவாளும் பாவம் செய்தார்கள். ஆனால் அவள் செய்த ஒரு மிகப்பெரிய தவறு என்னென்றால், ஆண்டவரிடத்திலே ஆண்டவரை மன்னியும் என்று சொல்லி இந்த நாட்களை கேட்கவில்லை. அவள் என்ன செய்கிறார்கள்? வேதம் சொல்றது 3ஆம் அதிகாரத்திலே ஒளிச்சிருக்கிறார்கள். ஆண்டவர் வந்து இருக்கிற, ஆதாமே நீ எங்கே இருக்கிறான்னு சொல்லி, நான் ஒளிச்சிருக்கிறேன் ஆண்டவரே, நிர்வாணியா இருக்கிறேன். பாருங்க, 2 காரியத்தை சொல்றாரு. நான் நிர்வாணியா இருக்கிறேன், ஒளிச்சிருக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிற வழியிலே. அப்படியானால் அதுக்கு ஆண்டவர் அடுத்த கேள்வி கேட்கிறேன், நீ நான் தவிர்த்த பழத்தை நீ பிடுங்கி சாப்பிட்டியான்னு கேட்கிற வேளையிலே அதுக்கு ஓமன்னு சொல்லி சொல்லிடும். யாரு தந்தது? ஏவாள் தந்தாள் என்று சொல்லி இந்த நாட்களை நான் வேண்டி சாப்பிட்டேன் என்று சொல்லி இந்த நாட்களே அந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதான் நடந்த சம்பவம் ஐயா. இச்சை நிமித்தம் அங்கே நடந்த சம்பவம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆனால் பாருங்கள், இந்த சம்பவத்திலே என்ன காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்லி சொன்னால், அங்கே அவர்கள் வஞ்சிக்கப்பட்டு போகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் மாமிசத்துக்குரிய மனுஷன் வஞ்சிக்கப்பட்டு போகிறான். ஆனால் இவன் இந்த நாட்களே கர்த்தருடைய சத்தத்தை கேட்கவில்லை. யாரு? ஆதாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டிருந்தால், தெளிவாக கேட்டிருந்தால், ஏவாளுடைய காரியத்துக்கு ஆதாம் சம்மதிச்சிருக்க முடியாது. ஏவாளும் அந்த இடத்திலே கர்த்தருடைய சத்தத்தை கேட்டிருப்பார்களா இருந்தால், பிசாசுடைய தந்திரத்துக்குள்ளே இந்த நாட்களே அவர்கள் அகப்பட்டிருக்க வேண்டிய அவசியமே இந்த நாட்களே இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நோவா கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார், தெளிவான காரியத்தை செய்தார், கர்த்தர் அவரோடு கூட இருந்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். ஆபிரகாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார். ஆனாலும் அந்த இடத்திலே பாருங்கள், ஏவாளை போல் சாராள் வந்து ஆபிரகாமை குழப்புகிற வேளையிலும் அங்கே ஆபிரகாம் என்ன செய்யறான்னு சொன்னால், சாராளுடைய
இச்சை அதாவது இஷ்டத்துக்கு இந்த நாட்களை சம்மதிக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அவருடைய விளைவு பெரிய விளைவாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அதற்கு பின்பாக பாருங்கள், ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசினது மட்டுமல்ல, இங்கே உடன்படிக்கை செய்யும்படியாக அழைக்கிறார். ஏன்னு சொன்னால் இது ஒரு முக்கியமான காலகட்டமாக இருக்கிறபடியினால் மோரியா மலைக்கு அழைத்து வா என்று சொல்லி. ஏனென்றால் இந்த மோரியா மலை பாருங்கள், இந்த ஆதிகாம் எழுதப்பட்ட காலத்துக்கு பிறகு 4000 ஆண்டுகளுக்கு பின்பாக அந்த நாட்கள் என்ன நடக்குன்னு சொன்னால், அங்கே அந்த எருசலேமிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே கல்வாரி மேட்டிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அடிக்கப்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப அந்த குறிப்பு பாருங்கள், அதற்கு முன்பாக இருந்த அந்த 4000 வருஷங்களுக்கு முன்பாக தேவன் அதை ஒரு நிழல் ஆட்டமாக இந்த நாட்களை என்ன செய்கிறார், காண்பிக்கிறதை பார்க்கிறோம். ஆபிரகாம் மூலமாய் ஆபிரகாமை வைத்து இந்த நாட்களை அங்கே காண்பிக்கிறதாக இந்த நாட்களை இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. உடன்படிக்கை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஏனென்றால் இந்த சம்பவத்தை எடுத்து பாருங்கள், பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அங்கே கல்வாரியில இந்த நாட்களை பலியிடுகிறார். கல்வாரியை பலியிடுறதுக்கு சம்மதிக்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகள். அதே மாதிரி தான் இங்கே ஆபிரகாம் என்ன தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை அங்கே மோரியா மலையிலே பலியிடுகிறதற்கு சம்மதிக்கிறார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். என்ன காரியம் சொல்லி சொன்னார், ரெண்டும் ஒரே சம்பவம் தான். ஆனா ஒரு காரியம் இந்த நாட்களை இருக்கிறது என்ன சொல்லி சொன்னால், இது நிழலாக இருக்கிறது. இதான் அந்த நிழல். இந்த நிழல் தான் மத்தேயு சுவிசேஷத்தில் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே நிஜமாக அந்த இடத்திலே வந்து இன்றைய லெந்து நாட்களில் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே இதைத்தான் நாங்கள் குறித்து இந்த நாட்களை ஆராய்ந்து கொண்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. பாருங்களேன், அப்ப இவ்வளவு காரியங்கள் இந்த நாட்களில் நடந்ததற்கு பின்பாக 23வது அதிகாரத்திலே வருகிற வழியிலே சாராளுடைய மரணம் இந்த நாட்களே வருகிறது. அப்ப சாராளுடைய மரணம் இந்த நாட்களே வருகிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே சாராள் இருந்த நாட்கள் 127 வருஷம் உயிரோடு இருந்தாள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப கானான் தேசத்திலே, அதாவது இஸ்ரவேல் தேசத்திலே இருக்கிற ஹீப்ரோன் என்று சொல்லப்படுகிற கீரியாத் அர்பாவிலேயே சாராள் மரித்தாள். அப்பொழுது ஆபிரகாம் வந்து சாராளுக்காக புலம்பி அழுது பின்பாக அந்த நாட்களை பாருங்கள், அந்த நாட்களை அவர்கள் பின்பு அந்த ஆபிரகாம் அந்த பிரேதம் இருந்த இடத்திலே இருந்து எழுந்து போய் எத்தின் புத்திரரோடு பேசி, நான் உங்களிடத்திலே அந்நியனும் பரதேசியுமா இருக்கிற என்னிடத்திலே இருக்கிற இந்த பிரேதத்தை என் கண்முன் இராதபடிக்கு நான் அதை அடக்கம் பண்ணுவதற்கு உங்களிடத்திலேயே எனக்கு சொந்தமாக ஒரு கல்லறையை பூமியிலே தர வேண்டும் என்றார். அதற்கு எத்தின் புத்திரர்கள் ஆபிரகாமுக்கு பிரதித்திரமாக, எங்கள் ஆண்டவரே, நாங்கள் சொல்லுகிறதை கேளும். எங்களுக்குள், அதாவது எங்களுக்குள்ளே நீர் மகா பிரபு. அது மட்டுமல்ல, எங்கள் கல்லறைகளில் முக்கியமானதிலேயே பிரேதத்தை இந்த நாட்களை அடக்கம் பண்ணும். நீர் அங்கே பிரேதத்தை அடக்கம் பண்ண எங்களில் ஒருவனும் தன் கல்லறையை உமக்கு தடை செய்வதில்லை என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப இந்த காரியத்துக்கு பின்பாக ஆபிரகாம் எழுந்து இந்த நாட்களை பாருங்கள், அங்கே அவர்களோடு பேசி இந்த நாட்கள் அந்த பிரேதத்தை இந்த நாட்களே அடக்கம் பண்ணுகிறதை பார்க்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப தன் நிலத்தின் கடைசியாக இருக்கிற மக்பேலா எனப்பட்ட குகையே எனக்கு சொந்தமாக கல்லறை பூமியாக இருக்கும்படி தர வேண்டும் என்று சொல்லி அவரிடத்திலே எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், அது அங்கே பெருமானமான விலையை அதை இந்த நாட்களே தருவேன் என்றார்கள் என்று சொல்லி இந்த நாட்கள் சபா எப்ரோன்ல இந்த நாட்களை பாருங்கள், அந்த இடத்திலே இந்த காரியம் இந்த நாட்களில் நடந்தது. அப்ப இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்திலே ஆபிரகாமுடைய அந்த கல்லறைகள் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆபிரகாம் அவருடைய கல்லறைகள் இந்த நாட்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பரிசுத்தவான்களுடைய. அப்ப அது எப்படியாக இருக்கணும்னு சொல்லி சொன்னால், ஒரு பகுதி இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே முஸ்லிம் மக்களுடைய பகுதியாக இந்த நாட்களை இருக்கிறபடினால் அந்த சுவருக்கு இடையிலே பெருங்க முன்னும் பின்னுமாக இந்த நாட்களை இருக்கிறது. அதனாலே இந்த நாட்களே அவர்களும் வந்து நாட்களே தங்களுடைய தகப்பனார்னு சொல்லி அவர்களும் அங்கே வந்து விட்டு போவார்கள். அதே போல யூதர்களும் அந்த இடத்திலே போயிட்டு காரியங்களை செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த நாட்களே நடந்ததற்கு பின்பாக வேதம் சொல்லுகிறது பாருங்கள், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினபடியே தேசத்தில் ஆபிரகாமுக்கு சொந்தமாக சுதந்திரித்து கொண்டு ஒரு கல்லறை தோட்டம் மட்டுமே இந்த நாட்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கு. எபிரேயரின் புஸ்தகம் 11வது அதிகாரத்திலே 8வது வசனத்தை இந்த நாட்களே நாங்கள் வாசிப்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது. நான் வாசிக்கின்றேன். எபிரேயரின் புஸ்தகம் 11வது அதிகாரத்திலே பாருங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, 8வது வசனத்தை வாசிப்போம். நான் வாசிக்கின்றேன். 11வது அதிகாரத்திலே 8வது வசனம் சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், வாசிக்கிறேன் பாருங்கள். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரிக்கு போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல் சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திராளியாகிய ஈசாக்கோடு யாக்கோவோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான்னு சொல்லி. அப்ப ஆபிரகாமுக்கு வீடு இல்லை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஆபிரகாம் ஒரு பரதேசியாக இந்த நாட்களை வீடற்றவராக இந்த நாட்களை இருக்கிறார்.
அப்படி சொல்ல போனா சிக்கோயினான்னு சொல்லுவாங்க இந்த யூரோப்பா தேசத்திலே. அவர்களுக்கு வீடு இல்லை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அவர்களுக்கு பாஸ்போர்ட் கூட இந்த நாட்களில் ஒரு சிலருக்கு இந்த நாட்களில் இல்லை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியாக இந்த நாட்களை பாருங்கள். அந்த சூழ்நிலையில் இருந்த அந்த ஆபிரகாம் இந்த நாட்களை பாருங்கள். இந்த நாட்களே இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள். இங்கே பாருங்கள். அவன் எப்படியாக இருக்கிறான்னு சொல்லி சொன்னால் அவனுடைய சந்ததியார் அங்கே யோசுவாவின் காலம் வரைக்கும் கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளவில்லை. யாருடைய சந்ததியார்? ஆபிரகாமுடைய சந்ததிகள் யோசுவாவினுடைய காலம் வரைக்கும் கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளவில்லையாம். ஏனென்றால் தேவன் மீது ஒருவர் இந்த நாட்களில் கொண்டுள்ள அந்த விசுவாசம் எப்படியாக இருக்கிறதாம் என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே நம்பிக்கை இவற்றுடனே நடந்து விசுவாச வாழ்க்கையிலே அங்கே வாழ்க்கையின் முடிவு வரை தேவன் கொடுக்கும் முழுமையான பலனுக்கு காத்திருப்பது அவசியம் என்பது உண்மையும் இதன் நிமித்தம் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான கருத்து. அப்ப தேவனுடைய காரியத்தை குறித்து நாங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்பதைத்தான் எபிரேயர் ஆக்கத்தில் இந்த நாட்களை பார்க்கிறோம். 13வது வசனம் சொல்லுகிறது, 11வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது இப்படியாக அந்த நாட்களை எப்படி என்று சொன்னால், இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அங்கே அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள் சொல்லி இந்த நாட்களை பார்ப்போம். ஆபிரகாம் இந்த நாட்களை பாருங்கள், இந்த காரியத்தை இந்த நாட்களை அறிந்து கொண்டாரா? சுதந்திரித்துக் கொண்டாரா? இந்த நாட்களே விசுவாசத்திலே இந்த நாட்களே வாழ்ந்தார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் பாருங்கள், சந்ததி வானத்து நட்சத்திரங்கள் கடற்கரை மணலை போல் பெருகும் என்று சொல்லப்பட்ட சந்ததியை ஆபிரகாம் இந்த நாட்களில் ஒரு குறிப்பிட்டதைத்தான் கண்டார் ஒழிய மிகுதியை இந்த நாட்களிலே காணவில்லை. அருமையான கர்த்தருடைய பாருங்கள், அந்த சந்ததி இன்றைக்கு இப்படியாக வந்திருக்கிறது. ஆபிரகாம் மூலமாய் அப்படியே ஈசாக்கு மூலமாய் பாருங்கள் இந்த நாட்களே ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு இவர்கள் மூலமாய் அப்படியே வந்து இந்த நாட்களை பாருங்கள் அந்த சந்ததி அங்கே போவாஸ் மூலமா இந்த நாட்களில் அப்படியே வந்து அதற்கு பின்பாக தாவீது மூலமாக வந்து தாவீதுடைய குமாரனாகத்தான் அந்த சந்ததி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்காரு. கர்த்தருடைய அப்ப பாருங்க சந்ததி எப்படியா போகுதுன்னு சொல்லி. அப்ப 2026 ஆண்டு 2026 ஆண்டுக்கு 26 ஆண்டு தொடக்கத்துல பாருங்கள், அதாவது எப்படின்னு சொன்னா 2026 ஆண்டுக்கு முன்பாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்து மரித்துட்டார். அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஆபிரகாம் இந்த நாட்களை பாருங்கள், ஆபிரகாமோடு ஆண்டவர் இந்த நாட்களில் குமாரா இயேசு கிறிஸ்து பேசி இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை யாராக? ஒரு தூதரை போல. ஏனென்றால் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், அங்கே அவருடைய பேர் அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பேர் அங்கே அறிமுகப்படுத்தப்படவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஆனாலும் இந்த நாட்களை பாருங்கள், அப்படியாக இருந்த வேளையிலே வேதமே சொல்லுகிறது பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஆபிரகாம் என்னை காண ஆவலாக இருந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆனால் ஆபிரகாம் இந்த நாட்களை ஆபிரகாமோடு அவர் நடந்திருக்கிறார், அவர் காணவில்லை. ஆபிரகாம் என்னை காணும்படியாக ஆவலா இருந்தார் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயினாலே இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்களா, இப்படியான சூழ்நிலையில இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி சொன்னா பாருங்கள், ஆபிரகாம் போன்ற விசுவாசிகள் பூமியிலே இந்த நாட்களிலே மீதுள்ள பொருட்கள் மீது தங்கள் இருதயத்தை வைக்க கூடாது. அவர்கள் இந்த நாட்களிலே ஒரு பரலோக ராஜ்யத்தை நாடி தேட வேண்டும். அங்கே தேவன் அவர்களுக்காக நகரத்தை இந்த நாட்களிலே ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார் சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தர். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே 16வது வசனம் சொல்லுகிறது எப்படி என்றால், அதை அல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட்ட வெட்கப்படுவதில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை இந்த நாட்களிலே ஆயத்தப்படுத்தினார் என்று சொல்லி இந்த இடத்திலே இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிற கர்த்தர். அப்ப தேவன் அந்த இடத்திலே பாருங்கள் ஒரு காரியத்தை இந்த நாட்களில் செய்து வைத்திருக்கிறார். யாருக்கு? தன்னை விசுவாசிக்கிற ஜனங்களுக்காக ஒரு தேசத்தை ஒரு நகரத்தை இந்த நாட்களிலே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் சொல்லி எபிரேயர் ஆக்கத்திலே இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்ப பாருங்கள், இந்த 24ஆம் அதிகாரத்தில் 23ஆம் அதிகாரத்தில் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே இங்கே சாராளுடைய காரியங்கள் எல்லாம் முடிந்து இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், 24ஆம் அதிகாரத்திலே பாருங்கள் வேதம் சொல்லுகிறது, இங்கே முக்கியமான காரியத்துக்களே வரப்போகிறோம். ஆபிரகாம் வயது சென்று முதிர் வயதானான், கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியத்திலும் ஆசீர்வதித்து வந்தார். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றினார். அருமையான கர்த்தருடைய, ஏனென்றால் ஆபிரகாம் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்த நிமித்தம் தான் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளக்கூடியதா இருக்கு. இன்றைக்கு நமக்கு கூட தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் இன்றைக்கு சுதந்திரத்துக் கொள்ள முடியாத நிலைப்பாட்டை இருப்பதற்கு நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னால், கர்த்தருடைய சத்தத்திற்கு இந்த நாட்களே நாங்கள் கீழ்ப்படுகிறது இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கு நானப்பா உனக்கு ஒரு காரியத்தை செய்வேன், நீ கொஞ்சம் அமைதியாயிருன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் இன்றைக்கு அமைதியா இருக்கிறது இல்லை. நாங்கள் ஆபிரகாம் அதாவது சாராளை போல இந்த நாட்களே முந்திரிய கொட்ட மாதிரி இந்த நாட்களே இருக்கிறோம். சாராள் என்ன செய்யறான்னு சொன்னா ஆபிரகாமுக்கு
ஐயோ வயசு போயிடுது, இனி எனக்கும் இப்படியா உடம்பு சரீரம் இப்படியா போயிடுது அப்படின்னு சொல்லி சொன்னார். இவர் சொல்றார், இந்த நாட்களில் உன்னுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், அது அப்படி என்று சொல்லி சொல்றார். ஆனால் இது எப்படியாக முடியும்? அதனால ஆபிரகாமே, நீர் போய் இந்த நாட்களிலே ஆகாரோடு சேரும்னு சொல்லி இந்த நாட்களிலே முதல் அந்த உடன்படிக்கை உடைக்கிறதை பார்க்கிறோம். இப்ப அதே தான் இன்றைக்கு நாங்கள் செய்யறோம். அப்ப தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் முறிக்கிறோம் ஐயா. அப்ப அந்த வாக்குத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமா இருந்தால், வாக்குத்தத்தம் கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தம் எப்படியாக இருக்கிறதுன்னு சொல்லி பார்த்து அதன்படி இன்றைக்கு நாங்கள் செயல்படுவோமா இருந்தால், தேவன் அந்த ஆசீர்வாதம் அப்படியே ஒரு ஒரு என்ன ஒரு ஒரு ஆறு ஓடுகிறது போல நம்முடைய வாழ்க்கையில அப்படியே வந்து அப்படியே ஓடிக்கொண்டே இந்த நாட்களில் இருக்கும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இப்ப பாருங்கள், இந்த இடத்திலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். அங்கே ஆபிரகாம் முதிர்வயது சென்று கர்த்தர் ஆபிரகாம் சகல காரியத்தை ஆசீர்வதித்தார். அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்கள் வயதிலே மூத்தவனாய் இருக்கிற தனக்கும் உண்டான எல்லாவற்றையும் அதிகாரியா இருக்கிற தன் ஊழியக்காரனை நோக்கி, நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரர்களிலே நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் அதாவது என் தேசத்துக்கு நீ என் இனத்தாரிடத்திற்கு போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்ளுவேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமா இருக்கிற கர்த்தர் பேரிலே எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ என் கையை என் துடையின் கீழ் வை என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், அப்ப தான் குடியிருக்கிற அந்த தேசம், அந்த கானானிய தேசத்துக்குள்ள நீ பெண் எடுக்க வேண்டாம், நீ போய் என்னன்னு சொல்லி சொன்னால் என்னுடைய தேசத்திலே போய் இந்த நாட்களே அங்கே போய் இந்த நாட்கள் இந்த காரியத்தை செய்து கொண்டு வான்னு சொல்லுகிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்ப பாருங்கள், இந்த நாட்களே ஆனால் இதே ஆண்டவர் தான் சொல்லுகிறார். இந்த நாட்களே பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார் ஆபிரகாமுக்கு முதல் சொன்னது உன் இனத்தையும் உன் உறவினரையும் விட்டுவான்னு சொல்லி. ஆனால் நீங்க பாருங்கள், ஆபிரகாம் இந்த இடத்திலே பாருங்கள், அங்கே இது ஒரு காரியம் ஒன்று இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏனென்று சொன்னால், அந்த போயிருக்கிற இடங்களிலே போய் அங்கே பெண் கொள்ளுகிற வேளையிலே அவர்கள் எந்த வழியிலே எந்த சந்ததியிலிருந்து வந்தவர்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் அவர்களுக்கு தெரியாத அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. புற தேசத்திலே பெண் எடுக்கிற வேளையில் அப்படியானால் இன்றைய பாருங்கள், இன்றைக்கு நீங்க கவனிச்சு பாருங்க, இந்த நம்முடைய தேசத்திலே கிட்டத்தட்ட சில ஆண்டுகள் 30 ஆண்டுகளுக்கு மேலாக யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்திலே பார்க்கிற வேளையிலே எல்லா ஜனங்களும் அங்கே கலக்கப்பட்டு போனார்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இந்து, கிறிஸ்டியன், முஸ்லிம் எல்லாம் இந்த நாட்களை கலக்கப்பட்டு போனார்கள். அப்ப அதற்கு பின்பாக அவர்களுக்கு பிறக்கிற பிள்ளைகள் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அவர்களுக்குள்ளே பெண் கொள்ளுகிற வேளையிலே அங்கே எப்படியாக இருக்கும்னு சொல்லி சொன்னால், ஒரு கலப்பு திருமணத்துக்குள்ளே தான் அந்த காரியங்கள் இந்த நாட்களை நடக்கிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. அதனாலேதான் பாருங்கள், அதே விதமாக அந்த நாட்களை ஆபிரகாம் சொல்லுகிறார். எப்படி என்று சொல்லி சொன்னால், நீ போய் என் தேசத்திலே என் இனத்துக்குள்ளே அப்படி என்று சொன்னால் ஷோரா இருக்கும். அதான் அந்த முக்கியமான காரியம். அங்கே போய் இந்த நாட்களில் நீ ஒரு காரியத்தை செய்து அதற்கு அந்த ஊழியக்காரன் அவ்விடத்தில் பெண் என் பின்னே இந்த தேசத்துக்கு வர மனதில்லாதிருந்தால் நீர் விட்டு வந்த தேசத்திற்கு தானேயே உம்முடைய குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டுமோ என்று கேட்டார். அதற்கு ஆபிரகாம், நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாய், தேசத்துக்கு போக வேண்டாம் ஐயா, ஆனா நீ என்ன செய்ய வேண்டும், அங்கிருந்து ஒரு பொண்ணை எடுத்துக்கொண்டு வா, அவ்வளவுதான் காரியம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. பாருங்க, இந்த நாட்களே பாருங்கள், அப்படியே இந்த நாட்களே என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தாரில் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்த தேவனானவர் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமாகிய வானத்துக்கும் தேவனுமாயிருக்கிற கர்த்தர் நீ அங்கே என் குமாரனுக்கு பெண் கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். Glory to God. பாருங்க, அப்ப ஆபிரகாம் ஜோம் பண்ணி இருக்கிறார். ஜோம் பண்ண இடத்துல ஆண்டவர் இந்த நாட்கள் என்ன சொல்லி இருக்கிறார், போய் இனத்துக்குள்ளே இந்த நாட்களை பெண் எடுத்து கொண்டு வார். பாருங்கள், அப்ப தூதனை அனுப்புவார்னு சொல்லி சொன்னார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இவன் இந்த எலியாசர் என்று சொல்லப்படுகிற இவருடைய அதாவது வேலைக்காரன், அவரைத்தான் இந்த இடத்துல நாங்கள் அந்த வேதம் சொல்லுகிற அந்த நாட்களில் ஒரு தூதனாக ஒரு பரிசுத்தாவியானவருடைய காரியமாக இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப இந்த இடத்திலே பார்க்கிற வேளையிலே பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, பெண் உன் பின்னே வர மனதில்லாமல் இருந்தால் அப்பொழுது நீ இந்த என் ஆணைக்கு நீங்களா இருப்பாய், அங்கே மாத்திரம் என் குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டாம். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் கையை தன் எஜமான் ஆகிய ஆபிரகாமுடைய தொடக்கை கீழ் இந்த நாட்களை வைத்து இந்த காரியத்தை குறித்து அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இப்ப பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது, என் குமாரனுக்கு கானானியருடைய குமாரத்திகளில் பெண் கொள்ளாதே. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இதான் இன்றைக்கு ஆபிரகாமுடைய காரியமாக இருக்கிறது. அப்ப இனத்துக்குள்ளே மாறி இந்த நாட்களை திருமணம் செய்யாதே என்பதைத்தான். அப்ப தன்னை சுற்றிலும் இருக்கிற அதாவது புற மக்களை
விட்டு விலகி பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக தேவன் ஆபிரகாமையும் அவன் சந்ததியையும் இந்த நாட்களை அழைத்தார் என்று ஆபிரகாம் அறிந்திருந்தான். அருமையான அன்பு பிள்ளைகளை, அப்ப பாருங்கள், ஆபிரகாமுடைய சந்ததியும் அழைத்தார் என்று ஆபிரகாம் அறிந்திருந்தார். ஆனால் பாருங்கள், அங்கே ஆபிரகாம் இந்த நாட்களிலே அழைக்கப்படுகிற வேளையிலே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது பாருங்கள், இப்படி இந்த நாட்களை பிரிந்து வாழுவது தேவனுக்கும் தமக்கும் ஒரு மக்களினத்தையும் இந்த நாட்களை ஆயத்த பண்ணும் முறையாகும் என்பதைத்தான் இந்த காரணத்திலேயே ஈசாக்கு ஒரு கானானிய பெண்ணை திருமணம் செய்ய அனுமதிக்கப்படவில்லை என்பதை கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப ஈசாக்கு எதற்காக அங்கு அனுமதிக்கப்படவில்லை என்று சொல்லி சொன்னால், தேவனுடைய திட்டத்தின்படி, காரியத்தின்படி இந்த நாட்களை அனுமதிக்கப்படவில்லை. ஆபிரகாம் எந்த தேசத்தை விட்டு வந்தானோ அந்த தேசத்துக்குள்ளே திரும்பி போகவும் அங்கே அனுமதிக்கப்பட, ஆபிரகாம் அந்த தேசத்துக்கு திரும்பி போகவோ அல்லது ஈசாக்கு அந்த தேசத்துக்கு திரும்பி போகவோ கர்த்தர் அனுமதிக்கப்படவில்லை. கர்த்தருடைய காரியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நாங்கள் சற்று இந்த நாட்களை சிந்திப்போமா இருந்தால் ரொம்ப ஒரு முக்கியமான காரியமாக இருக்குது. என்னன்னு சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இங்கே தேவன் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னா பாருங்கள், அங்கே கர்த்தர் இந்த நாட்களிலே பாருங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால், ஆபிரகாமை இந்த நாட்களை அழைத்த தேவன் பாருங்க. அப்ப ஆபிரகாமை அழைத்த தேவன் எப்படியாக இந்த நாட்களை அழைத்தார் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒன்றுமே தேவையில்லையப்பா நீ வான்னு சொல்லித்தான் ஆண்டவர் அழைத்தவர். அப்ப இந்த அழைத்த தேவன் ஆபிரகாமை இந்த நாட்களை என்ன செய்கிறார்? அவருடைய தேவர்கள் எல்லாவற்றையும் சந்திக்கிறது மட்டுமல்ல, அவருடைய பிள்ளைக்கும் காரியத்தை பெண்ணெடுக்கிற காரியத்திலே குறித்து ஆண்டவரை தெளிவாய் பேசுறார். இந்த கானான் தேசத்துல நீ எடுக்காத பெண், நீ போய் உன்னுடைய இனத்துக்குள்ளே இந்த நாட்களே பெண்ணை கொள்ளுன்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அப்ப அது தேவனுடைய சித்தத்தின்படி அந்த திருமணம் இந்த நாட்களை நடக்கிறதை பார்க்கிறோம். இவ்வாறுங்கள். அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த ஆபிரகாமுடைய அந்த ஆசீர்வாதம் இப்பொழுது என்ன நடக்கிறன்னு சொல்லி சொன்னால் ஈசாக்குக்குள்ள திரும்புது. ஆபிரகாமுடைய காரியம் முடிய போகிறது. அப்ப அப்படியானால் இந்த ஈசாக்குக்குள்ள அந்த ஆசீர்வாதம் இந்த நாட்களை திரும்புகிறதை பார்க்க. ஏன்னு சொன்னால் மோரியா மலையிலே ஆண்டவர் உடன்படிக்கை செய்துட்டார். யாரோடு? ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்துட்டார். அப்ப அந்த மோரியா மலையில் செய்யப்பட்ட உடன்படிக்கை நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரம் அது ஈசாக்கு தான் அங்கே எங்கே இருந்தார்? பலிபீடத்திலே இருந்தார். அருமையான கர்த்தருடைய பலியிடப்படுகிற இடத்திலே பலிபீடத்தில் இருந்த நிமித்தம் அந்த உடன்படிக்கை ஈசாக்குரியதாக இந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபிரகாமோடு தேவன் பேசி இருந்தாலும் வேதம் சொல்லுகிற உன் சந்ததி சந்தானத்தை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், இந்த இடத்துல என்ன காரியம் நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், அந்த இடத்திலே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, அங்கே அந்த ஆபிரகாம் எந்த தேசத்தை விட்டு வந்தாலும் அந்த தேசத்துக்கு திரும்பி போக அனுமதிக்கப்படவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் விசுவாசிகள் ஆவிக்குரியவர்களாய் இந்த நாட்களை பிரித்தெடுக்கப்படுகிற வேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகளே, அவள் எப்படியாக இந்த நாட்களை இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்களை வேதத்திலிருந்து சில காரியங்களை இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போம். அருமையான அன்பு பிள்ளைகளை, இப்ப பாருங்கள், இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம் இந்த நாட்களை எப்படியாக சொல்லப்படுகிறதுன்னு சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே இன்றைக்கு நாங்கள் வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17-18 ஆனபடியினால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் இந்த நாட்களை சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்கள் பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரராய் இருப்பீர்கள், குமாரத்திகளாம் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமுள்ள கர்த்தர் இந்த நாட்களிலே சொல்லுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்ப பாருங்கள், தன் மக்களோடு இந்த நாட்களிலே தேவன் கொள்ளும் அங்கே தொடர்பு தீமையை விட்டு இந்த நாட்களிலே பிரிந்து போகும் எண்ணம் அடிப்படையாக ஆகும் என்று சொல்லி வேத அடிப்படையிலே இந்த நாட்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பிரிவினை 2 பிரமாணங்களாய் இந்த நாட்களை பிரமாணங்கள் அடைவதும் என்றும், ஒன்று இந்த நாட்களிலே எதிர்மறையாக உள்ளதும் என்றும், அடுத்தது உடன்பாடானதும் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப கிறிஸ்து இயேசுவுக்கும் நீதிக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் விரோதமாக இருக்கக்கூடிய பாவம் என்னவென்றால், பாவம் மற்றும் எந்த காரியத்திலே இருந்தும் ஒழுக்க நெறியிலும் ஆவிக்குரிய விதத்திலும் நீங்கள் அங்கே பிரித்து போவது, அர்ப்பணிப்பு, ஆராதனை, ஊழியம் ஆகியவற்றின் மூலமாக நெருங்கிய அன்புள்ள ஐக்கியத்தோடு தேவனிடத்திலே நெருங்கி வருவது, இந்த 2 விதங்களிலும் பிரிந்து போகும்போது தேவன் நம்முடைய அதாவது பரலோக பிதாவாய் இருக்கிறார். அவர் இந்த நாட்களே நம்மோடு வசிக்கிறார். அவர் இந்த நாட்களே நம்முடைய தேவன். அது மட்டுமல்ல, நாம் அவருடைய குமாரரும் குமாரத்திகளாம் இருக்கிறோம் என்று இந்த நாட்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக. அதைத்தான் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16ல இருந்து இந்த நாட்களிலே 18வது வசனம் வரைக்கும் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த வார்த்தையை நாங்கள் சற்று இந்த நாட்களை வாசிப்போம். 2 கொரிந்தியர் புத்தகம்
16வது அதிகாரத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். என்னோட கூட இந்த நாட்களே நாங்கள் வாசிப்போம். அருமையான கர்த்தருடைய 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 16வது அதிகாரத்திலே இங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்கள் 6வது அதிகாரத்திலே இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது. 6வது அதிகாரத்திலே 16வது வசனத்திலிருந்து இந்த நாட்களை நான் வாசிக்கின்றேன். பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது 6வது அதிகாரத்திலே 16வது வசனத்திலே, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடியே நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஆனபடியினால் நீங்கள் அவர்கள் நடுவிலே இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவா இருப்பேன், நீங்கள் என் குமாரரும் குமாரத்திகளாம் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமுள்ள கர்த்தர் இந்த நாட்களில் சொல்லுகிறார் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப தேவன் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்களிலே. பாருங்கள், இந்த வசனத்தை பார்க்கிற வேளையிலே தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் அங்கே விக்கிரகங்களுக்கு சம்பந்தம் இல்லை. இன்றைக்கு ரசிக்கப்பட்டு ஊழியத்தை செய்கிற ஒரு ஊழியக்காரன் வச்சுக்கொள்ளுங்க, நல்ல ஊழியத்தை செய்கிறன்னு சொல்லி சொன்னால் இந்த காரியம் சாமதிச்சரங்க அந்த காரியம் ஒன்று கூப்பிடணும், டாக்டர் உடனே முன்னு போய் நிற்பின கத்திர பிள்ளைகள் அங்க பாருங்க. அந்த நாட்களை பாருங்கள், அவங்களுடைய காரியத்தை பார்க்கிற வேளையிலே அவங்க என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த இடத்துல பார்க்கணும், விக்கிரகங்களுக்கு படைச்சு போட்டு இந்த நாட்களை கொடுக்குற வேளையிலே இவர்கள் எல்லாவற்றையும் எடுத்து பலுகூலா அந்த நாட்களை சாப்பிட்டு நல்ல ஒரு புடியொன்று குடிச்சிட்டு வருகிற மேல கத்துடைய பிள்ளைகள். ஆனா கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஒரு ஊழியர்கிட்ட ஒரு முறை ஒரு ஊழியர் சொல்லியிருந்தா அந்த நாட்கள்ல, இப்ப நீங்க என்ன காரியம்னு சொல்லி சொன்னால் உடனே போறீங்க அந்த நாட்கள்ல விக்கிரகத்துக்கு படைய சாப்பாடை தந்தா சாப்பிடுறீங்களான்னு கேட்கிற வழி அது பிரச்சனை இல்லை பிரதர், அது ஜோம் பண்ணி போட்டு சாப்பிடலாம்னு சொல்லி வேதத்துல எங்க சொல்லி இருக்கிறதா ஜோம் பண்ணி போட்டு சாப்பிடுங்க. விக்கிரகத்துக்கு உனக்கும் சம்பந்தம் வேண்டாம்னு சொல்றாயா, நீ என்ன ஊழியக்காரன்? நீ முதலாவது அதை பார்க்க வேண்டும். நீ ஊழியக்காரனா இருந்தா கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவனா இந்த நாட்கள்ல இருளிய ஜெபிச்சு போட்டு சாப்பிடலாம்னு சொல்லி இருக்கிறவனையும் விசுவாசியும் கெடுத்து இந்த நாட்களே விசுவாசிகளே இருக்கிற விசுவாசத்தை தளர பண்ணுகிற காரியமா இருக்கு, அவனை பாதாளத்துக்குள்ளே கொண்டு போய் விடுகிற காரியமா இருக்கு கர்த்தருடைய பிள்ளைகள். அதனாலே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கர்த்தர் வேதம் எதை சொல்லுதோ அதன்படி செய்ய வேண்டும். மனம் திரும்ப சொல்லுறவங்களே சில கொஞ்சம் மனம் திரும்பினா காண்பு சொல்லி இன்றைய சில பேர் பருவினம் இந்த நாட்கள்ல நீங்க ஒரு கொஞ்சம் நீங்க ஒரு நாளைக்கு ஒரு சிகரெட் குடிக்கிற விட முடியாம இருக்குன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமா விடுங்க சொல்லி, ஐயா சிகரெட்டை குடி, சிகரெட்டை விட்டுட்டு இந்த நாட்களை என்ன செய்ய மனம் திரும்பி இந்த நாட்களை வா ஆண்டவரிடத்துல வா, அதை விட்டுட்டு இந்த நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா விட்டு விடுறோம். என்ன என்ன காரியம்? வட்டிக்கு காசு வேண்டி கொடுக்குற மாதிரி இல்லை அந்த காரியங்கள் செய்து கொண்டு இருக்கிறீங்க. அருமையான கர்த்தருடைய யோவான் ஸ்நானன் சொல்லுகிறார், மனம் திரும்பு, தேவனுடைய ராஜ்யம் சமீபிக்கின்றது, கோடாரியானது மரத்தின் அடியிலே வைக்கப்பட்டிருக்கிறது, நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் என்று சொல்லி யோவான் ஸ்நானன் தைரியமாக இந்த நாட்களிலே பேசினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தலை போனாலும் இந்த நாட்கள் ஏரோதை பார்த்து சொன்னார், என்னுடைய சகோதரனுடைய மனைவியை நீ வச்சுக்கிறாய், நீ செய்கிற சரியான தவறு என்று சொன்னதுதான் இந்த நாட்களை பெரிய பிரச்சனையில வந்தது. ஆனால் கழுத்து போனாலும் வார்த்தை தான் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அதைத்தான் நாங்க பார்க்க வேண்டும். சத்தியத்தை சத்தியத்தின்படி சொல்ல வேண்டும், சத்தியத்தை அறிய வேண்டும். ஜனங்கள் சத்தியத்தை அறிகிற ஜனங்கள் சத்தியத்தினாலே இந்த நாட்களை விடுதலை பெற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். இந்த நாட்களை இருக்கிறதை விட்டு நாங்கள் நசிஞ்சு பிரசங்கம் பண்ணக்கூடாது. பிரதர் நீங்க கொஞ்சம் பாவம் செய்யலாம், சிஸ்டர் நீங்கள் கொஞ்சம் பாவம் செய்யலாம். பாவம் என்று சொல்லுகிற காரியம் இந்த கொஞ்சம் கணக்கண்ட காரியம் இல்லை. பாவம் என்று சொல்லிச்சுன்னா பாவமே நீ செய்யக்கூடாது என்பதுதான் அதனுடைய காரியம். அது திரும்பி பார்க்காது, பாவத்தை பார்க்காது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த இடத்திலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாரா? பாவம் சொல்றார், நீ என்ன காரியத்தை செய்தாலும் பாருங்கள், பாவத்திலே இருந்து வருகிற பாவத்திலே பிடிக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் பாவத்தோடு வந்து ஆண்டவரத்தில் வருகிற வேளையில் அவர் சொல்லுகிறார், நீ போ மறுபடியும் பாவம் செய்யாது. ஆண்டவர் சொல்லி விடுறாரு, கொஞ்சம் பாவம் செய். அப்படியா சொல்லி விடுறா? இல்லை, நீ போ மறுபடியும் பாவம் செய்யாது, கோன் சின்னமோ என்று சொல்லி விடுறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் இந்த நாட்களிலே வேதத்திலுடைய காரியத்திலே நாங்கள் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். பாவம் செய்யக்கூடாதுன்னு சொன்னா பாவம் செய்யக்கூடாது. சின்ன பாவமோ பெரிய பாவமோ அந்த காரியம் நமக்கே வேண்டாம். பாவம் என்ற வார்த்தையே இந்த நாட்களில் இருக்கக்கூடாது கர்த்தருடைய பிள்ளைகள். இப்ப இரண்டாவதாக பாருங்க, இந்த நாட்களிலே இந்த முதலாவதாக இந்த நாட்களை பார்க்கிறோம். நான் சொல்லுகிறேன், பழைய ஏற்பாட்டிலே பிரிந்து போகும் தேவனுடைய மக்கள் அங்கே தொடர்ந்து இந்த நாட்களை அங்கே தேவைப்பட்டது ஒன்றாகும் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலே என்ன காரியம் நடக்கிறதுன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட இந்த நாட்களே யாத்ராம புஸ்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது எப்படியாக சொன்னால், யாத்ராம புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள்.
23ஆம் அதிகாரத்திலே 24வது வசனம் இப்படியாக இந்த நாட்களை சொல்லுகிறது. எப்படி என்று சொன்னால் பாருங்கள், நீ அவர்களுடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமலும், ரொம்ப கவனமாக கேளுங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ அவர்களுடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்கள் செயல்படி செய்யாமலும் அவர்கள் இந்த நாட்களிலே அவர்களை நிர்மூலம் பண்ணி அவருடைய சிலைகளை உடைத்து போடுவாயாக சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. பாருங்கள், இங்கே வேதம் 23வது வசனம், என் தூதனாவனோ உனக்கு முன்பாக சென்று எமோரியரையும் எத்தியரையும் பெர்சியரையும் கானானியரையும் எவியரையும் எபூசியரையும் இருக்கிற இடத்திற்கு உன்னை நடத்தி கொண்டு போவார், அவர்களை நான் அதம் பண்ணுவேன். அருமையான கருத்து. அப்ப பாருங்கள், ஆண்டவருடைய காரியத்தை பாருங்கள். அந்த ஆண்டவர் இந்த நாட்கள் இந்த ஜனங்களை விட்டுருக்கலாம். அந்த ஜனங்களுக்குள்ள போய் நீங்க போய் சந்தோஷமா இருந்து சுவிசேஷத்தை சொல்லி இந்த நாட்களை அவங்களோட வாழுங்கன்னு சொல்லி விட்டுருக்கலாம் தானே. ஆண்டவர் அப்படி இல்லை. முதலாவது அந்த ஜனங்களை அதம் பண்ணவன், அதம் பண்ணி போட்டு அவர் சொல்ற அந்த நாட்களே இப்படி அவருடைய காரியத்துக்குள்ளே நீ செய்யக்கூடாது. ஏன்னு சொல்லி சொன்னால், உன் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவாய், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. கற்பம் விழுகிறது, மலடு உன் தேசத்திலே இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்கள் பூர்ணப்படுத்துவேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்ல. அப்ப கர்த்தருடைய சித்தத்தின்படி கர்த்தருடைய திட்டத்தின்படி செய்கிறவர்களுக்கு வாழ்க்கையிலே சாபம் இருக்காது ஐயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சாபம் கேடுகளோ காரியங்களோ நோய்களோ துன்பங்கள் இருக்காது. இருந்தாலும் இந்த நாட்களை அவருடைய தழும்புகளால் இந்த நாட்களை அவர்கள் குணமடைவதற்கு தேவன் அந்த கிருபையை இந்த நாட்களை கொடுத்து வைத்திருக்கிறான்னு சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப இந்த இடத்திலே பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், எப்படி என்று சொல்லி சொன்னால், நாங்க வாசிக்கிற வழியில வேதம் சொல்லுகிறது பாருங்கள். அங்கே உபாகம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கிற வழியிலே வாசிப்போமா இருந்தால் என்னோடு கூட இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளுங்கள். உபாகமம் 7ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்திலே நாங்கள் வாசிப்போமா இருந்தால், நான் வாசிக்கின்றேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள், அவர்களோடு சம்பந்தம் கலவாமலும் உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரனுக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரனுக்கு கொள்ளாமலும் இருப்பாயாக. என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரர்களையும் விலக பண்ணுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உன்மேல் மூண்டு உங்களை சீக்கிரத்திலே இந்த நாட்களிலே அழிக்கும் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. எஸ்ராவின் புத்தகத்திலே பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, நாங்கள் எடுத்துக்கொள்வோம். எஸ்ராவின் புத்தகத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளே, எஸ்ராவின் புத்தகத்திலே நாங்கள் எடுக்கிற வேளையிலே எஸ்ராவின் புத்தகத்திலே இங்கே வேதம் இப்படியாக சொல்லுகிறது பாருங்கள். எஸ்ரா 9ஆம் அதிகாரத்திலே 2வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது பாருங்கள். எப்படி என்றால், அவர்களுடைய குமாரத்திகளிலே தங்களுக்கு தங்கள் குமாரர்களுக்கும் பெண்களை கொண்டார்கள். இப்படியே பரிசுத்த வித்து தேசங்களிலே ஜனங்களோடு இந்த நாட்களிலே கலந்து போயிட்டு பிரபுக்களின் கையும் அதிகாரிகளின் கையும் அங்கே இந்த குற்றத்திலேயே முந்தி இருக்கிறது என்றார்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப பாருங்கள், இந்த நாட்களிலே இந்த இடத்திலே பார்க்கிற வழியிலே பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது, இவைகள் செய்து முடிந்த பின்பு பிரபுக்களின் இடத்திலே சேர்ந்து வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசாரியரும் லேவியரும் ஆகிய இருவரும் கானானியர், எத்தியர், பெர்சியர், எபூசியர், அம்மோனியர், மோவாபியர், எகிப்தியர், அமோரியர் என்னும் இந்த தேசத்து ஜனங்களுக்கும் அவர்களுடைய அருவருப்புகளுக்கும் விலகி இருக்கவில்லை. பாருங்கள், விலகி இருக்காத நிமித்தம் தான் கர்த்தருடைய கோவாக்கினை கர்த்தருடைய காரியங்கள் இந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அதனாலேதான் இங்கே வேதம் சொல்லுகிறது, கானானியர்கள் அங்கே அழிக்கப்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு அருமையான அன்பு பிள்ளைகளை. பாருங்கள், இங்கே இந்த இடத்திலே பாருங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த வேதத்திலே பார்க்கிற வேளையிலே பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, அப்ப தேவன் அவர்கள் தேவனுடைய சொந்த மக்களாக அந்த உரிமையோடு இருக்கும்படிக்கும் பரிசுத்தமாகவும் வித்தியாசமாகவும் மற்ற எல்லா மக்களிடத்திலையும் பிரித்தெடுக்கும்படியாகவும் எதிர்பார்க்கப்பட்டார்கள். அசீரியா, பாபிலோன் என்ற தேசங்கள் நாடுகளிலே கடத்தப்படும்படியாக தேவன் அவர்களுடைய மக்களை இந்த நாட்களை தண்டித்ததன் முக்கிய காரணம், அவர்கள் தொடர்ந்தும் தங்களை சுற்றிலும் இருக்கிற மக்களின் விக்கிரகாராதனையும் பொல்லாத வாழ்க்கையிலும் முறைகளோடும் தங்களை இந்த நாட்களை ஈடுபடுத்தினபடியினாலே தேவன் என்ன செய்தார் என்று சொல்லி சொன்னால், அவர்களை இந்த நாட்களிலே அவர்களிடத்திலே சத்துருக்களிடத்திலே இந்த நாட்களை ஒப்புக் கொடுத்தார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப கிறிஸ்தவர்களுடைய காரியத்தை குறித்து பார்க்கிற வேளையிலே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே எடுத்துக்கொள்வோம். இந்த நாட்களே சில காரியங்களை இந்த நாட்களை வாசிப்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே வேதம் இப்படியாக இந்த நாட்களில் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரத்திலே 7வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களிலே
சொல்லுகிறது. இப்படியாக நான் வாசிக்கிறேன் பாருங்கள். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுடைய கையின் கீழ் இருந்த தங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் இஸ்ரவேல் புத்திரர்கள் பாவம் செய்து அந்நிய தேவர்களுக்கு அங்கே பயந்து நடந்து கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளின் வழிபாடுகளிலே இஸ்ரவேல் ராஜாக்கள் அங்கே வழிபாடுகளிலும் நடந்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அப்ப செய்யத்தகாத காரியங்களை இஸ்ரவேல் புத்திரர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் ரகசியத்திலே செய்ததும் அன்றி காவல் காக்கிற கோபுரங்கள் தொடங்கி அதாவது அரணான பட்டணங்கள் மட்டும் தங்கள் ஊர்கள் எல்லாம் தங்கள் மேடைகளை கட்டி உயரமான சகல மேடுகளிலும் பச்சான சகல மரங்களின் கீழும் தங்கள் சிலைகளையும் விக்கிரக தோப்புகளையும் நிறுத்தி என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப இந்த சூழ்நிலையிலே தான் கர்த்தர் என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால் இவர்களுக்கு விரோதமா இந்த நாட்களிலே செயல்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள், அந்த விசுவாசிகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த நாட்களிலே பிரித்தெடுக்கப்பட வேண்டும். அப்ப இதைத்தான் இந்த இடத்திலே பாருங்கள், ஆபிரகாமுக்கு தேவன் சொல்லுகிறார், நீ போய் இந்த கானானியருக்குள்ளே போய் என்னுடைய குமாரனுக்கு நீ பெண் கொள்ளாமல் நீ செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் என்னுடைய இனத்துக்குள்ளே போய் இந்த நாட்களிலே பெண் கொண்டு வா என்று சொல்லி இந்த நாட்களிலே அனுப்புகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இந்த நாட்களே 2 நாளாகம் 36-14 பார்க்கிற வேளையிலே 2 நாளாகம புஸ்தகம் 36-14 நாங்கள் பார்க்கிற வேளையிலே திருப்பிக் கொள்ளுங்கள். 2 நாளாகம் 36ஆம் அதிகாரத்திலே இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். 16வது வசனத்திலே இங்கே எப்படியாக 14வது வசனத்திலே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறது, ஆசாரியர்கள் பிரதானமானவர்கள் யாவரும் ஜனங்களும் அங்கே கூடி புரஜாதிகளுடைய சகல அருவருப்பங்கள் படி மிகவும் துரோகம் பண்ணி கர்த்தர் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணின அவருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள். யார் தீட்டுப்படுத்தினார்கள் ஐயா? ஆசாரியர்கள். யார் ஆசாரியர்கள்? இன்றைக்கு இந்த நாட்களை ஆசாரிய காரியங்கள் செய்கிறவர் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, போதகர்கள் பரிமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு கூட இந்த நாட்களை பாருங்கள், எல்லாம் கலப்பா வந்துட்டு. அப்ப இது 2 நாளாகத்தில் சொல்லப்படவில்லை, அதற்குரிய அந்த இடத்திலே சொல்லப்பட்ட ஒரு நிழலாக இருக்கிற காரியம். இன்றைக்கு சபைகளுக்குள்ளே கலப்பு திருமணம், கலப்பு காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், விக்கிரக ஆராதனைகள் எல்லாம் இந்த நாட்களிலே அங்கே வந்திருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உடைகள்ல இருந்து சகல காரியங்களும் இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போம். பாருங்க, ஆசை இல்லாத ஊழியக்காரன்னா சொல்லுங்க மாயனாரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஊழியக்காரர்ல யாரை பார்த்தா இந்த நாட்களை பாருங்க, இன்றைக்கு ஆசைதான் அவர்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும். வேண்டா பாருங்கள், இன்றைக்கு ஊழியக்காரனை வந்தா அந்த நாட்களே பார்க்கிறோம், அதுக்கு பின்பாக அந்த நாட்களில் ஊழியரா இருந்தா போதரா இருந்தால் மகன் பெற வேண்டும் என்று விரும்புவார், இந்த மருமகன் பெற வேண்டும் என்று சொல்லி விரும்புவார். இதெல்லாம் ஒரு அப்ப பாருங்கள், அதெல்லாம் தேவனுடைய காரியமா இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப அதைத்தான் நாங்க பார்க்கணும். அப்ப தேவன் எப்படியாக இந்த நாட்களை பாருங்கள், அப்படியே ஒரு சந்ததிக்குள்ள ஒரு ஆளைத்தான் இந்த நாட்களை தெரிந்து கொள்ளுகிறார் ஒழிய இந்த நாட்களை பாருங்கள், அப்படியே இந்த நாட்களை தொடர்ந்து ஒரு காரியத்தை இந்த நாட்களை செய்யவில்லை. நாங்கள் சற்று கவனிக்க வேண்டிய காரியமாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய இன்றைக்கு குடும்ப சபை, குடும்ப காரியங்கள், குடும்ப செயல்பாடுகள் இந்த நாட்களை நடந்து கொண்டிருக்கொழிய தேவனுக்கு பிரியமான காரியங்கள் இந்த நாட்களை இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்திலே கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, அப்ப பாருங்கள், இந்த நாட்களை சொல்லப்படுகிற காரியத்திலே பார்க்கிற வேளையிலேயே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். எசேக்கியேல் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்திலே வேதம் சொல்லுகிறது. நான் வாசிக்கிறேன். எசேக்கியேலின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது. என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். எசேக்கியேல் 23ஆம் அதிகாரத்தில் 2வது, மனுபுத்திரனே, ஒரே தாயின் குமாரத்திகளாகிய 2 ஸ்திரீகள் இருந்தார்கள் சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். மறுமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இது எப்படியாக சொல்லப்படுகிறது சொல்லி சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் சொல்லுகிறார், மனுபுத்திரனே, ஒரே தாயின் குமாரத்திகளாகிய 2 ஸ்திரீகள் இருந்தார்கள். அவர்கள் எகிப்தில் வேசித்தனம் பண்ணினார்கள், தங்கள் இளம்பிராயத்திலே வேசித்தனம் பண்ணினார்கள். அங்கே அவர்களுடைய அதாவது ஸ்தனங்கள் இந்த நாட்களே அதாவது அழுக்கப்பட்டு இந்த நாட்கள் காரியங்கள் நடந்து சொல்லப்படுகிறது. அவர்களில் மூத்தவளின் பேர் அதாவது அகோலாள், அவருடைய தங்கையின் பேர் இந்த நாட்களே அகோலிப்பாள். அவர்கள் எல்லா என்னுடையவர்களாகிய குமாரத்திகளையும் பெற்றார்கள். இவர்களே அவர்களுடைய பெயர்கள் அகோலாள் என்பதற்கு சமாரியா என்றும் அகோலிப்பாள் என்பதற்கு எருசலேம் என்றும் பொருளாகும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். மறுமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த இடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறோம், அங்கே ஒரே தாயின் வயிற்றிலே பிறந்த 2 ஸ்திரீகள் அவர்கள் எங்கே இருந்தார்கள், எங்கே வேசித்தனம் பண்ணினார்கள்? எகிப்து தேசம். எகிப்து தேசம் எதை குறிக்கிறது? பொருளாசையை குறிக்கிறது. அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது.
கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப பாருங்கள், இதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. ஓசியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 7வது அதிகாரத்திலே வாசிப்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஓசியாவின் புஸ்தகம் 7வது அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால், நான் வாசிக்கின்றேன். ஓசியாவின் புஸ்தகம் 7வது அதிகாரத்திலே இங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். 8வது வசனம் சொல்லுகிறது. எப்படி என்றால், எப்ராயிம் அந்நிய ஜனங்களோடு கலந்திருக்கிறான். எப்ராயிம் அங்கே திருப்பி போடாத அப்பம் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். தொப்பி பிரட்டின்னு சொல்லுவோம் நாங்கள் இந்த நாட்களே. அதாவது இந்த நாட்களே சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கழிச்சிட்டு போற காரியங்கள். இதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அந்நியர் அவனுடைய பலத்தை இந்த நாட்களிலே தின்னுகிறார்கள். அவனோ தன்னை இந்த நாட்களிலே அதை அறியாது அங்கே நரைமயிரும் அவனிலே அங்கே தெளித்திருக்கிறது. அவனோ அந்த நாட்களே அதை அறியாது இருக்கிறான் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள் இந்த நாட்களே, அப்ப தேவன் எல்லாவற்றையும் இந்த நாட்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறது மட்டுமல்ல, கர்த்தர் இந்த நாட்களிலே இப்படியாக இந்த நாட்களை கலப்பான காரியங்களை இந்த நாட்களை செய்யக்கூடாதுன்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். இங்கே புதிய ஏற்பாட்டிலே அங்கே பின்பற்றி விரும்பிய விசுவாசிகள் பிரிந்து செல்ல வேண்டும் என்பதை அங்கே ஆண்டவர் இந்த நாட்களிலே கட்டளை இருக்கிறார். எப்படி என்று சொன்னால், சீர்கட்ட உலக முறைகளில் இருந்து, பரிசுத்தம் இல்லாத காரியங்களில் இருந்து ஒத்து போகாமல் இருக்கும்படியாகத்தான் இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிற வேளையிலே, புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே எப்படியா பேசுகிறார் என்று சொன்னால், யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 15வது வசனம், நீங்கள் அவர்களை உலகத்திலே இருந்து எடுத்துக்கொள்ளும்படிக்கு நான் வேண்டிக் கொள்ளாமல் நீங்கள் அவர்களை தீமையிலே என்று காக்கும்படிக்கு வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால், ஏனென்றால் நான் உலகத்தார் அல்லாது போல அவர்களும் இந்த நாட்களிலே உலகத்தார் அல்ல என்று சொல்லி இந்த நாட்களிலே அந்த இடத்திலே இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். என்றால் உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த இடத்தில் சில காரியங்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப தேவனாலே இங்கே பிரித்தெடுக்கப்பட வேண்டிய காரியங்களை குறித்து வேதம் இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களே தெளிவான சத்தியத்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்கே 2 தீமோத்தேயுவின் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கே வேதம் சொல்லுகிறதை நாங்கள் வாசிப்போமா இருந்தால் வாசிக்கின்றேன் பாருங்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது, மேலும் கடைசி நாட்களிலே அங்கே கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக. எப்படி என்றால், ரொம்ப கவனமாக்காருங்க, 23 காரியங்கள் இந்த இடத்துல இருக்குது. முதலாவதாக எப்படி என்றால், மனுஷர் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன் மாறைக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறிவில்லாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் அவதூறு இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் வேத பிரியரா தேவ பிரியரா இல்லாமல் சுக பிரியர்களாயும் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லுகிறார்கள். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதரிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ கண்டா என்ன செய், விட்டு விலகு. ஏதான் இங்க வேதம் சொல்லுது. இந்த 23 காரியங்கள் இருக்கிற ஜனங்களை பார்த்தா அந்த நாட்களை விட்டு விலகு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள் எப்படி சொன்னா, முதலாவது தற்பிரியரா இருக்கிற மனுஷனை விட்டு விலக வேணும். 2வது காசு பணப்பிரியனா இருக்க விலக வேணும். வீம்பான காரியங்களை சொல்லுகிறது, வீம்பான காரியங்களை பேசுகிறவர்களை விட்டு விலகணும். அகந்த உள்ளவர்களை இந்த நாட்களை விட்டு விலகணும். தூசிக்கிறவர்களை இந்த நாட்களை விட்டு விலகணும். தாய் தகப்பன் மாருக்கு கீழ்ப்படியாதவர்களை இந்த நாட்களை விட்டு விலக வேண்டும். நன்றி அறிவில்லாதவர்களை விட்டு விலக வேண்டும். பரிசுத்தம் இல்லாதவர்களை விட்டு விலக வேண்டும். சுபாக அன்புள்ளாதவர்களை விட்டு விலக வேண்டும். இணங்காதவர்களையும் அவதூறு செயல்களையும் விட்டு விலக வேண்டும். இச்சடக்கம் இல்லாதவர்களை விட்டு விலக வேண்டும். கொடுமை உள்ளவர்களையும் நல்லோரை பகைக்கிறவர்களையும் விட்டு விலக வேண்டும். துரோகிகளையும் துணிகரம் உள்ளவர்களையும் இருமாப்புள்ளவர்களையும் விட்டு விலக வேண்டும். அதாவது தேவ பிரியராய் இராமல் சுக பிரியராய் இருப்பவர்களை இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க, சுகப்பிரியராய் தான் இன்றைக்கு இருக்கிறதை விரும்புகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு மனுஷர்கள் விரும்புகிற முக்கியமான காரியம் என்னன்னு சொல்லி சொன்னால் சுகப்பிரியராய்த்தான் இந்த நாட்களை இருக்கும்படியாக இந்த நாட்களை ஜனம் விரும்புகிறதை அங்கே காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை தெளிவாக இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள், இப்படிப்பட்ட செயல்பாடுகள்ல இருந்த நாட்களிலே நாங்கள் விலகி இந்த நாட்களிலே நடப்போமா இருந்தால்
அங்கே நாங்கள் தேவனுக்கு அதாவது பிரியமானவர்களாய் இந்த நாட்களே நடப்போம். பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, பாவங்களால் நிறைந்து பல இச்சைகளுக்குனாலே இழுப்புண்டு எப்போது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற பெண்களுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்ளுகிறார். உண்மையான காரியம் இல்லை. ஏனென்றால் ஏவாள் அங்கே இந்த நாட்களிலே வசப்படுத்தப்பட்டார். பிசாசு ஏவாளைத்தான் அங்க ஆதாமகமாத்த ஏவாளைத்தான். அதே மாதிரி இன்றைக்கு வீடுகளில் வந்து அம்மா தாயே என்று சொல்லி இந்த நாட்கள் சில காரியங்களை சொல்லுகிற வேளையிலே அவர்கள் என்ன செய்வார்கள் சொல்லி சொன்னார், அந்த காரியங்களை கேட்டு இந்த நாட்கள் நீங்க சொல்றது சரியன்னு சொல்லி இந்த நாட்களே அங்கே அங்கே கட்டுண்டு போகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த 23 காரியங்களும் ரொம்ப கவனமாக முக்கியமான காரியங்களா இருக்கிறபடினால் இவற்றை நாங்கள் இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், அங்கே இந்த நாட்களை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், இந்த நாட்களை வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், பாருங்கள், இந்த உலகத்துடன் கிறிஸ்துவுக்கும் அங்கே கிறிஸ்துவுக்கு தொடர்பு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே இப்படிப்பட்ட காரியங்களில் இருக்கிறவர்கள் நாங்கள் அங்கே விலகி ஓட வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை நாட்களில் சொல்லுகிறது. அப்ப பாவம் செய்துவிட்டு மனம் திரும்ப மறுத்தால் அவர்களிடத்திலே இருந்து இந்த நாட்களே பாருங்கள், அங்கே தேவனுடைய காரியங்கள் இந்த நாட்களே செயல்பட முடியாது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான பிள்ளைகளே, அப்ப வேத சத்தியங்களை இந்த நாட்களை மறுதலிக்கும் கள்ள போதர்கள் சபைகளிலே இந்த நாட்கள் அல்லது வழிபாடுகள் அமைப்பிலே இருந்து பிரிந்து போக வேண்டும் என்பதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்க வேண்டும். பிரிந்து போக வேண்டும் அவர்கள் எப்படின்னு சொன்னால், கள்ள போதகர்களுடைய காரியங்கள்ல இருந்து நாங்கள் இன்றைக்கு பிரிந்து போகும்படியாகத்தான் இந்த நாட்களே கர்த்தர் இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், பிரிந்து போவதனால் நம் அங்கே மனப்பான்மை அங்கே எப்படியாக பின்பெருமாக இருக்க வேண்டும். முதலாவதாக பாவத்தின் மேலும் அநீதி மேலும் சீர்கேடான இந்த நாட்களில் உலக முறையிலும் இந்த நாட்களை வெறுப்பு வர வேண்டும். தவறான போதனைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும். நாம் இந்த நாட்களில் யாரிடத்திலும் இருந்து இந்த நாட்களில் பிரிந்து போகிறோமோ அவர்களிடம் இந்த நாட்களில் உண்மையான அன்பு இந்த நாட்களிலே பாருங்கள், பரிசுத்த குலைச்சல், தேவ பயத்தோடு பூர்ணப்படுவது ஆகிய மனப்பான்மை இந்த நாட்களிலே கொண்டிருக்க வேண்டும் என்பதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப பாருங்கள், அப்ப தேவனுடைய மக்களாகிய நாங்கள் பிரிந்து போவதன் மூலம் நோக்கம் அங்கே எப்படியாக இருக்க வேண்டும் என்றால், ரட்சிப்பு நிலை கொண்டிருப்பது முதலாவதாக. இரண்டாவதாக இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே விசுவாசத்திலே இந்த நாட்களை நிலைத்திருப்பது. மூன்றாவதாக பரிசுத்தத்திலே இந்த நாட்களை நிலைத்திருப்பது. நான்காவதாக நம் ஆண்டவரும் தகப்பனுமாகிய தேவனுக்கு முழுமையாக இந்த நாட்களிலே வாழ்வது. ஐந்தாவதாக சுவிசேஷத்தின் சத்தியத்தையும் ஆசீர்வாதங்களையும் விசுவாசிக்காத உலகத்தினர் ஏற்றுக்கொள்ள செய்வது ஆகியவைகள் ஆகும் என்பதை இன்றைக்கு நாங்கள் சுவிசேஷத்தை அறியாத ஜனங்களும் உலகத்தினுடைய காரியங்கள் இந்த நாட்களில் இருக்கிற ஜனங்களும் இந்த நாட்களிலே அவர்களை ஆண்டவருடைய பக்கமாக இந்த நாட்களிலே திருப்ப வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள், இந்த நாட்கள் இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அங்கே நாம் சரியானபடி இந்த நாட்களை பிரிந்து போவோமானால் தேவனே இந்த நாட்களிலே நம் அருகாமையிலே வந்து நமக்கு பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் தகப்பனின் கரிசனை ஆகியவற்றிலும் வெகுமதி இந்த நாட்களை அளிப்பார். ஒரு நல்ல தகப்பனை போல எல்லா வகையிலும் அவர் இருக்க போவதாக வாக்குத்தத்தம் இந்த நாட்களை கொடுக்கிறார். அவர் நம் ஆலோசனைக்காகவும் வழிபாட்டிற்காகவும் இருப்பார். நம் சொந்த பிள்ளையை போல் இந்த நாட்களை பாருங்க, தம் சொந்த பிள்ளையை போல் இந்த நாட்களிலே அன்பு செலுத்தி இந்த நாட்களிலே நம்மையிலே நினைவு கூர்ந்துவார்னு சொல்லி அங்கே பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் புத்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறோம். திருப்பிக் கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் புத்தகத்திலே அங்கே 6வது அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன். பாருங்கள், 6வது அதிகாரத்திலே 17, 16 கடந்த முறை அப்போது வாசித்த பகுதி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால், பாருங்கள், 6வது அதிகாரத்திலே 16 இருந்து 18 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். பாருங்கள், சொல்லப்படுகிறது, தேவனுடைய ஆலயத்துக்கும் நான் ஏற்கனவே வாசித்த வசனம், விக்கிரகங்களுக்கு சம்பந்தம் எது, நாங்கள் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்களுக்குள்ளே தேவனாய் இருப்போம், அவர்கள் தேவனாய் இருப்பார், அவர்களின் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடியே நீங்கள் தேவனுடைய ஜீவனுள்ள ஆலயமாய் இருக்கிறீங்க. ஆனபடினால் நீங்கள் அவர்கள் நடுவிலே இருந்து பிரிந்து புறப்பட்டு போய் அசுத்தமானவளை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது
நான் அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்கள் பிதாவாய் இருப்பேன், அவர்களின் குமாரனாய் இருப்பார் என்று சொல்லி சர்வவல்லம் உள்ள தேவன் சொல்லுகிறார் சொல்லி இந்த நாட்களே அந்த முறையிலே இந்த நாட்களில் நாங்கள் பார்த்தோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் பாருங்கள், இந்த நாட்களே தேவன் இப்படியாக இந்த நாட்களை நம்மை இந்த நாட்களை நடத்தி வருகிற தேவனாய் இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே காண்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. அப்ப இன்றைக்கு நாங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சரியான காரியத்தை, சரியான பொருளை இந்த நாட்களிலே நாங்கள் இந்த நாட்களிலே கண்டுகொள்ள வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. பாருங்கள், யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் 17ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே சொல்லுகிறது. நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். யோவான் 17ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்திலே இருந்து வாசிக்கிற வேளையிலே அருமையா வாசிப்போம் இந்த நாட்களே பாருங்கள். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்து, நீர் அவர்களை உலகத்திலே இருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல், நீர் அவர்களை தீமையில் நின்று காக்கும்படி வேண்டிக் கொண்டேன். நான் உலகத்தார் அல்லது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உம்முடைய சத்தியத்திலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே அங்கே சத்தியம் என்று சொல்லி மறுபடியும் அந்த வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் இந்த நாட்களே பாருங்கள், ஆண்டவருடைய அந்த சத்தியத்திலே இந்த நாட்களே நடக்கும்படியாக தேவன் இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே கிரியை செய்கிறார் என்பதை அங்கே இந்த நாட்களே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பிலிப்பியரின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்திலே இந்த நாட்களே வாசிக்கிற வேளையிலே, கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடமற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படி எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மூலமாய் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன். இதன் நிமித்தம் நீங்களும் மகிழ்ந்து என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள். அன்றியும் நானும் உங்கள் செய்திகளை அறிந்து இந்த நாட்களிலே மனத்தேறுதல் அடையும்படிக்கு வேதம் சொல்லுகிறது, சீக்கிரமாய் தீமேத்தியே உங்களிடத்திலே இந்த நாட்களே தீமேத்தியே உங்களிடத்திலேயே அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களே பவுலடிகள் பிலிப்பியருக்கு எழுதுகிற வழியிலே இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப இதைத்தான் இந்த இடத்திலே நாங்கள் பார்த்தோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதாவது இங்கே பார்க்கிற வேளையிலேயே இந்த பகுதியிலே தான் ஆபிரகாம் இந்த நாட்களிலே ஈசாக்கினுடைய திருமண காரியத்துக்காக இந்த நாட்களிலே தன்னுடைய வேலைக்காரனாகிய எலெயாசரை இந்த நாட்களில் முக்கியமான வேலைக்காரனாகிய எலெயாசரை அந்த இடத்துல இந்த நாட்களிலே அனுப்புகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. அப்ப எலெயாசர் போய் இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும்? அங்கே அவர் சொன்ன பிரகாரம் அவருடைய இனத்திலே போய் ஆபிரகாமுடைய தேசத்திலே போய் அவருடைய சந்ததியிலே போய் இந்த நாட்களிலே அங்கே பெண் கொண்டு வரும்படியாக அந்த நாட்களை அனுப்புகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. போய் அந்த இடத்திலே பாருங்கள் இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அந்தபடியே திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெற்றுக் கொள்ளாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுயாத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியிலே இந்த நாட்களிலே சாட்சி கொடுக்கிறார். நம் அங்கே பிள்ளைகளானால் சுதந்திரமாகுமே தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்குள் உடன் சுதந்திரவாளிகளாகவும் கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கும் அவரோடு கூட பாடுகளால் அப்படியே ஆகும் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறோம் பார்க்கிறோம். மேலும் தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு இந்த நாட்களே காத்து கொண்டிருக்கிறது சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படும். அதனாலே அது என்னவென்றால், சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலே என்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற அந்த நம்பிக்கையோடு இந்த நாட்களிலே இருக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களை கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்திலே பாருங்கள், இதன் பிரகாரம் இந்த நாட்களே அங்கே வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களிலே ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரனை இந்த நாட்களிலே என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால் அங்கே இந்த நாட்களிலே அனுப்புகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப பாருங்கள், அந்த விசுவாசிகள் எப்படியாக ஆவிக்குரியவர்களா இந்த நாட்களிலே இருக்க வேண்டும் என்பதைத்தான் அங்கே இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். பாருங்கள், அங்கே அடுத்தாக அந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே 24ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே, என் எஜமானாகிய ஆபிரகாம், ஆதியாகமம் 24:12, என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு அங்கே தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு இந்த காரியத்தை சித்திக்க பண்ணி என் எஜமான் ஆபிரகாமுக்கு தயவு செய்தரலும் என்று சொல்லி யார் வேண்டுகிறார்? இந்த நாட்களை பாருங்கள், எலெயாசர் வேண்டுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே,
பாருங்கள், அந்த இடத்திலே போகிற வேளையிலே ஒரு இன்றைய பாருங்கள், எனக்கு ஒரு என்ன காரியமா இருந்தாலும் ஒரு ஜெபத்தோடு காரியத்தோடு நாங்கள் போவோமா இருந்தால் கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணி தருவார். அப்ப இந்த இடத்திலே அவர் வேண்டுகிறார் பாருங்கள். யாருக்காக வேண்டுகிறார்? எஜமானுக்காக. பாருங்கள் எவ்வளவு எஜமானிலே அவர் விசுவாசம் வைத்திருக்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்னைக்குதான் முக்கியமான காரியம். அப்ப என் எஜமானுடைய தேவனாய் இருக்கிற கர்த்தாவே என்று சொல்லி இந்த நாட்களே அப்ப பாருங்கள், ஆபிரகாமுடைய வேலைக்காரனாகிய எலியாசர் சொல்லுகிறார் இந்த நாட்களிலே, ஒரு பக்தி உள்ள மனிதன் அவன் ஒவ்வொரு காரியத்துக்காகவும் ஆண்டவரிடத்திலே வேண்டுதல் செய்தான். இவனுடைய பயணத்திலே பாருங்கள், ஒவ்வொரு நொடியிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் வழியிலே இந்த நாட்களே நடத்துவதையும் அங்கே வேண்டிய அவ நடத்துவதையும் வேண்டி இந்த நாட்களே அவன் இந்த நாட்களே ஜெபிக்கிறதை காணலாம் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப அவருடைய ஜெபம் எப்படியாக இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், அங்கே எப்படியாக இந்த நாட்களே அந்த காரியம் வாய்க்க பண்ணப்பட வேண்டும் என்பதற்காக அந்த நாட்களை அவர் இந்த நாட்களை ஜெபம் பண்ணி கொண்டு வருகிறார் என்பதை அங்கே பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. அதை குறித்து தான் இந்த நாட்களை 1 தெசலோனிக்கை 5ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், 14 வசனம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இடைவிடாமல் கண்டினியூ. அதாவது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியானால் இந்த நாட்களே ஜெபம் பண்ணுகிற வேளையில அப்ப இந்த எலியாசர் எப்படின்னு சொன்னா இடைவிடாமல் ஜெபம் பண்ணி கொண்டே போகிறார். அப்ப ஒரு காரியத்துக்கு போறார், ஆனால் அவர் சும்மா போகவில்லை, வீண் காரியங்களை பேசிக்கொண்டு போகவில்லை. ஜெபத்தோடு தான் அந்த காரியத்திலே போய் எஜமானுடைய காரியங்கள் வாய்க்க பண்ணப்பட வேண்டும் என்பதற்காக அந்த நாட்களை ஜெபத்தோடு செல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப ரெபேக்காள் அங்கே ரெபேக்காளை குறித்து பார்க்கிற வேளையிலே சாதகமாக அந்த நாட்களிலே அங்கே பதிவை இந்த நாட்களிலே சொன்ன உடனே இவன் தேவனை துதித்தான் என்பதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அந்த வேலைக்காரனுடைய ஜெபம் தேவன் பேரிலே அவனுக்குரிய உறுதியான விசுவாசமும் ஆபிரகாமின் கீழ்ப்படிதலும் கூடிய விசுவாசமும் அவனுக்கு மட்டும் இந்த நாட்களிலே உரியதல்ல, அவனுடைய வீட்டிலே உள்ள அனைவருக்கும் உறுப்பினரிடத்திலும் கிரியே இந்த நாட்களிலே செய்வது என்பது இதிலிருந்து நாங்கள் இந்த நாட்களிலே தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இந்த ஆபிரகாமுடைய ஜெபத்தையும் அதாவது ஆபிரகாமுடைய வேலைக்காரனுடைய ஜெபத்தையும் அவருடைய காரியத்தையும் இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை எப்படியாக அந்த நாட்களில் இருக்கு அருமையான கர்த்தருடைய 14வது வசனத்தை வாசிப்போம். இந்த நாட்களிலே அங்கே அருமையான கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நான் குடிக்க ஒருவிட தண்ணீர் சாய்க்க வேண்டும் என்று நான் சொன்னபோது குடி என்று உன் ஒட்டகத்தையும் குடிக்கும் பார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண்ணவளோ அவளே நீ உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்திருக்கோம் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தோம். பாருங்கள், ஒரு அடையாளத்தை கூட இந்த நாட்களை கேட்கிறார். அப்ப அதன்படியே இந்த நாட்களை பாருங்கள், காரியம் என்னவென்றால் தேவன் தெரிந்தெடுத்த பெண் யார் என்று அறிய அந்த வேலைக்காரன் இந்த நாட்களில் ஒரு அடையாளத்தை கேட்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அருமையான கர்த்தர் அவர் தான் செலக்ட் பண்ணி அவர் தான் காரியத்தை தருகிறார். ஒரு வேலையா இருந்தாலும் என்ன காரியத்தை தருகிறார் கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப அந்த அடையாளத்தை கேட்கிற வேளையிலேயே அங்கே வேதம் சொல்லுகிறது, ஒட்டகங்களுக்கு தண்ணீர் பார்த்தல் மிகவும் இந்த நாட்களே கடினமான உழைப்பு மிகுந்த ஒரு வேலை. இந்த வேலையை தானாகவே முன் வந்து ஒரு பெண் இந்த நாட்களை பாருங்க, இளம் பெண் அங்கே செய்வாளானால் அவளிடத்திலே தாழ்மை அங்கே எப்படியாக இருக்கிறது, உதவி செய்யும் மனப்பான்மை, மனமுவந்த சேவை செய்ய ஆயத்தம் என்பது உண்டென்றது வெளிப்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இப்ப பாருங்கள், அந்த இடத்திலே அவளுக்குள்ளே என்ன காரியம் இருக்குன்னு சொல்லி சொன்னால் ஒரு தாழ்மை, ஒபீடியன்ட் இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. மற்ற அந்த நாட்கள் ஒரு சோஷியல் மூவிங், எல்லாருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்ற தன்மை இருக்கிறது. ஏனென்றால் ஒட்டகத்துக்கு தண்ணீர் பார்க்கிறோன்னு சொல்லி சொன்னால் ரொம்ப சாதாரண காரியம் இல்லை. அந்த நாட்கள்ல பாருங்கள், பம்ப் இல்ல, வாட்டர் பம்ப் இல்ல, எல்லாரும் தண்ணியை இந்த நாட்கள் இதுன்றதுக்கு குடத்தினாலே அந்த இதுல இருந்து அள்ளி இந்த நாட்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த கிணத்திலிருந்து எடுத்து அந்த வாய்க்காலுக்குள்ள ஊற்ற வேண்டும். அப்படியான ரொம்ப கடினமான காரியம். அப்படிப்பட்ட ஒரு பெண் என்று சொல்லி பார்க்கிற வழியிலே ஒரு பொறுமை உள்ள பெண்ணாகவும் இந்த நாட்களிலே தன்னுடைய எஜமானுக்கு உகந்த பெண்ணாகவும் இந்த நாட்களிலே தெரிந்து கொள்ளப்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப அதனாலே பாருங்கள், வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களிலே ஆபிரகாம் தன்னுடைய மகனுக்கு அதாவது பெண் கொள்ளுகிற வேளையிலே கானானியருக்குள்ளே நீ பெண் கொள்ள வேண்டாம், நீ போய் என்னுடைய இனத்துக்குள்ளே பெண் கொள்ளு என்று சொல்லி ஒரு ஆவிக்குரிய காரியத்தை இந்த நாட்களை வெளிப்படுத்துகிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனாலே இந்த கடைசி நாட்களிலே நாங்கள் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும், விக்கிரகங்களுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை.
விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. அருமையான கர்த்தருடைய விக்கிரகங்கள் நமக்கு சம்பந்தம் ஏது என்று சொல்லி இந்த நாட்களில் வேதத்தில் சொல்லப்படுகிறது. அப்படியானால் இந்த நாட்களே பாருங்கள், விக்கிரக காரியங்களை நாங்கள் இன்று வரைக்கும் நாங்கள் செய்து கொண்டிருப்போமா இருந்தால், அருமையான கர்த்தருடைய சற்று இந்த நாட்களிலே வேதத்திலே காரியங்களை எடுத்து வாசியுங்கள். இந்த நாட்களில் எதை நாங்கள் அதிகமாக நேசிக்கிறோமோ அது விக்கிரகம். வாகனத்தை நேசித்தோம்டா விக்கிரகம், வீட்டை நேசித்தோம்டா விக்கிரகம். இந்த நாட்களே எந்த பொருளை இந்த நாட்களே அதிகமாக நேசிக்கிறோமோ அதை நாங்கள் இந்த நாட்களே விட்டு விட்டு இந்த நாட்களே தேவனுடைய சமூகத்திலே தேவனை நேசிக்கிற இந்த நாட்களை நாங்கள் திரும்புவோம். ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறபடினால் ஆண்டவரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் இந்த நாட்களை அவரை நேசிக்கிறவர்களே கத்தர் இந்த நாட்களில் தன்னுடைய ராஜ்யத்திலே நம்ம நினைவு கூறுகிறார். கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோம் பண்ணுவோமா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவை இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே மீண்டுமாய் உங்களுடைய சமூகத்திலே வந்து இந்த நாட்கள் உடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள இந்த மாதத்திலே இந்த நாட்களை ஆண்டவரை கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அடியனை மறைத்து நீங்க வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக நன்றி அப்பா கத்தாவே. உம்முடைய கரத்துக்களே இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. பொறுப்பேற்றுக் கொள்ளும் ஆசீர்வதியும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கத்தருக்கு மகிமை உண்டாவதாக. கத்தர் தாமே இந்த நாட்களில் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாட்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ் லார்ட் ஐயா. ஹலோ. இல்லைங்கம்மா. ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் தேவ செய்தி தேவ ஊழியர் சுசேஷகர் அவர்கள் எடுத்து வந்தார். இந்த வேளையிலும் என்ன தலைப்பு கொடுக்குறீங்க ஐயா? ஆபிரகாம் உடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆபிரகாமுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்ற தலைப்பின்களே தேவ செய்தி எடுத்து வந்தீர்கள். கத்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த வழிநடத்துவாராக. கேட்டுக்கொண்டிருந்த ஒரு சார்பிலும் மறுவலைப்பிலே கேட்க போன்ற ஒரு சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். அடுத்த வாரத்தில் எங்களுக்கு நேர மாற்றம் இருக்கிறது ஐயா. உங்களுக்கு என்ன மாதிரி? எங்களுக்கு மாசம் முடியத்தானே? எந்த மாசம் முடியத்தான்? லாஸ்ட் வீக் தானே? மார்ச் லாஸ்ட் வீக்கா? யா லாஸ்ட் சண்டே தான் பெரும் ஐயா. ஓகே. எங்களுக்கு அடுத்த மண்டே நேர மாற்றம். அந்த வகையிலே அதுக்காக ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க ஐயா. கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமேன். நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நன்றி. ஆமேன் ஆமீன். அருமையானவர்களை இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் சுசேஷகர் எட்வின் வாணர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்து கத்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைத்திருக்கிறார். கத்தர் தாமே இந்த வார்த்தைகளை 100 மடங்கு பெருக கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஊழியங்களையும் ஒப்புவித்துக் கொண்டு நாளிலே இதே வேளையிலே அவருடன் சந்திப்போம். அதே வேளையிலே அவர் ஒரு நாளும் வாக்குத்தத்தம் சந்தித்திருக்கிறார். இந்த வேளையிலே கத்தர் வழி நடத்துவாராக. ஆமீன். நாங்கள் இந்த